Praise the Lord. வெல்கம் டு த ஷோ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் சில காரியங்களை சேர்ந்து விவாதிக்க இருக்கிறோம். விவாதம் சொல்றதை விட கலந்து பேச இருக்கிறோம். சில காரியங்களை குறித்து பேச இருக்கிறோம். கடந்த நாட்களில் ஊழியக்காரர்கள் எப்படியெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கணும், எழுப்புதலை கொண்டு வரணும், எழுப்புதல் அக்கினியை எப்படி நம்ம பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சோம். சில காரியங்களை கலந்து பேசணும், சில காரியங்களை கொஞ்சம் ஹார்டாகவே பேசணும். இந்த நாள்ல ஊழியக்காரங்கள், ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், தேவனுக்காக பயன்படுகிற மக்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய கிருபையை போக்கடிச்சிட்டு இருக்காங்க, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் எப்படி போக்கடிச்சிட்டு இருக்காங்க, அது எதனால அந்த வேலை கெட்டு போகுது, எதனால அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா முழுமையடையாம இருக்குது அப்படின்னு சொல்லி பல காரியங்களை குறித்து நம்ம பேசுறப்போ அருமையான போதகர்கள் வந்திருக்கிறாங்க. முதலாவது நம்முடைய போதகர் சிலுவை சிநேகிதன் அவர்களை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அன்பு போதகர் அவர்கள் நல்ல ஆழமான வார்த்தைகளையும் அனுபவங்களையும் கொண்ட ஒரு அருமையான போதகர். பார்த்தீங்கன்னா அவங்க நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய கருத்துக்களை அவங்க முன்வைப்பாங்க, நிறைய காரியங்களை நம்ம தெரிந்து கொள்வோம். இதை பார்க்குற நேயர்கள் கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. முழுமையா நிகழ்ச்சியை பாருங்க. கொஞ்சோண்டு வந்து தலையை காட்டிட்டு போயிட்டு வந்துட்டு உள்ளே வெளியே மாதிரி போயிட்டு வரீங்க. அந்த மாதிரி இல்லாம முழுமையா நீங்க நிகழ்ச்சியை நிறைவடை வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் இதோடைய சாராம்சம் என்ன, இது என்ன காரியம், இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்றது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முழுமையா பாருங்க, முழுமையா நேரம் ஒதுக்கி பாருங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அருமை சகோதரன் வரவேற்கிறேன். அடுத்து நம்முடைய போதகர் டேனியல் அங்கப்பன் அவர்கள் இருக்காங்க. அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இப்பொழுது வருவாங்க. அவங்கள வரவேற்போம். அவர் ஒரு பெரிய அதிரடியான ஒரு போதகர். பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகாலையில பெரிய ஒரு அதிரடி ஆராதனை எல்லாம் அமர்க்களமா பண்ணிட்டு இருக்க ஒரு போதகர். அவரும் நிறைய ஒரு அனுபவத்தோடு தன்னுடைய அனுபவத்துல அவர் கற்றுக்கொண்ட காரியங்கள் அதை எல்லாவற்றையுமே நம்மோடு கூட வெளிப்படுத்தி அதை ஷேர் பண்ண இருக்கிறாங்க. பிரதர் வரவேற்போம். நன்றி சகோதரரும் அவர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பொள்ளாச்சி புல்லட் வீராங்கனை அருமை மகள் சகோதரி வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். ஜெஸ்லி அவர்களை வரவேற்போம். சகோதரி மூலமா நிறைய காரியங்களை கற்றுக் பேசுறோம். ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் நடத்தினவங்க. அது மாத்திரமல்ல, மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எப்படி கைட் பண்ணணும்னு சொல்லி பொறுமையா அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்து அதுக்காக 2 முறை அவார்டு வாங்கியிருக்காங்க. நல்ல ஒரு சகோதரி, ஆவிக்குரிய ஒரு தகப்பனார் பெற்றெடுத்த அருமை மகள், ஆவிக்குரிய மகள். பல காரியங்களை தன் சிறு வயதிலிருந்தே ஊழியத்துல கற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்த கொண்டு வந்திருக்கோம். கர்த்தர் அவர்கள் மூலமாகவும் சில வார்த்தைகளை பேச இருக்கிறார். நன்றி செலுத்துவோம். அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சிக்கு பிரதர் பாபு பிரதர் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருவர் வருவாரு, கொஞ்சம் லேட்டா வருவாரு. லேட்டஸ்டா வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மூணாறுல இருந்து வர்றதுனால கொஞ்சம் கால தாமதம் ஆகுது. பிரயாண தூரம் அதிகம் பண்றதுனால கொஞ்சம் லேட்டாவே வராரு. பட் லேட்டஸ்டா வருவாரு. ஸோ வெயிட் பண்ணுவோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு போகலாம். பாருங்க, இன்னைக்கு தேவன் கொடுக்கிற கிருபை விருதாவாய் போகாதபடி தேவன் கொடுக்கிற காரியங்கள் நம்முடைய கரத்துல நிறைய காரியங்களை கொடுத்திருக்கார். வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், பலவிதமான ஊழியங்களை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கார். நம்ம நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்கிறார். ஒவ்வொரு ஊழியருக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் மிகப்பெரிய கடமைகள் நிறையவே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் நம்முடைய நாட்டுல நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு அறுவடையோ, எதிர்பார்க்கிற அளவுக்கு எழுப்புதலோ இன்னும் நம்மளால கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் தான் இருக்குது, சோம்பேறித்தனம். நாங்க அதுக்கு டீசெண்டா அசதின்னு பேர் வச்சிருக்கிறோம். உண்மையை உடைச்சு சொல்லணும்னா சோம்பல் உள்ள ஊழியக்காரர்களால தான். சோம்பலாய் நம்ம பணிபுரியும் போது எந்த ஒரு மாற்றத்தையும், இன்னும் கேட்டீங்கன்னா எந்த ஒரு தாக்கத்தையும் மக்களுடைய இருதயத்துக்குள்ள கொண்டு வரவே முடியாது. ஒரு ஊழியனுடைய உண்மையான ஒரு ஊழியம் சொன்னீங்கன்னா, நேர்மையான ஒரு ஊழியம் சொன்னா தன்னுடைய நேரத்தை வீணடிக்காததுதான் உண்மையான ஊழியம். நிறைய பேருக்கு நம்மளை விட இன்னைக்கு ஏன் நம்ம 4 பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா நம்மளை விட திறமைசாலிகள் நாட்டுக்குள்ள இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சோம்பேறித்தனத்துல தங்களுடைய வீணான பிடிவாதங்களினால, பெருமைகளினால
கிடைக்கிற வாய்ப்புகளை தட்டி விட்டுட்டு, இல்லைன்னா அந்த சோம்பரான ஊழியக்காரன் புதைச்சு வச்சான் பாத்தீங்களா, புதைச்சு வச்சேன், நீ கடினமான ஒரு முதலாளி எஜமான்றதுனால நான் அதை புதைச்சு வச்சேன், எனக்கு கொடுத்த தாளந்த அப்படின்னு சொல்றான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லும் போது முதல்ல பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல வெகு காலமான பின்புதான் அந்த எஜமான் திரும்பி வந்தார். ஒரு தாளந்த கொடுத்த உடனே என்ன செய்யல, வரல. ஒரு விதைய விதைக்கும் போது விதைக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்குது, அதுக்கு நீர் ஊற்றணும், அது வளர வைக்கணும், அது களை பிடுங்கணும், அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது, அதுக்கு உரம் போடணும், அதை சுத்தி வேலி போடணும், பாதுகாக்கணும். பூவும் பிஞ்சுமா வர்ற சமயத்துல பல கிருமிகள் தாக்கக்கூடும். அந்த சமயத்துக்கு தேவையான அந்த உதவிகளை நம்ம பயிருக்கு செய்யணும். செய்யும் போதுதான் எல்லாத்தையும் முடிச்ச பிறகுதான் அறுவடைக்கு ரெடியா வரணும். இன்னைக்கு விதைச்ச மறுநாளே அறுவடையை தேடி அலையிற ஊழியர்கள் தான், தேவ பிள்ளைகள் தான் அதிகமா இருக்காங்க. பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில இந்த காரியத்துல நம்ம கரெக்டா இருப்போம்னு சொன்னா நம்ம மூலமா ஒரு பெரிய அறுவடையை நம்முடைய தேசத்துல உருவாக்க முடியும். இது குற்றம் சொல்வதற்கோ குறை சொல்வதற்கோ அல்ல. ஏன்னா இந்த சோம்பேறித்தனத்தால எவ்வளவு பாதிப்பு இருக்கு. அசதியாய் ஊழியர் செய்கிறவர்கள், அச்சாக்கிரதையாய் மந்தையை மேய்க்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்றது. அப்போ அசதியா இருப்பது, அஜாக்கிரதையா இருப்பது, நிர்விசாரமா இருப்பது, சோம்பலா இருப்பது எவ்வளவு பெரிய பாவம்னு நம்ம இது மூலமா தெரியுது. நம்ம நினைக்கிறோம் இது ஒரு சின்ன காரியம் தானே, சின்ன காரியம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அல்ல. அசதி, சோம்பல், சோம்பேறித்தனம் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பாவம், ஒரு மிகப்பெரிய பாவம். ஒருவேளை ஒருவர் ஒரு பெரிய பாவத்துல விழாம இருந்திருக்கலாம், ஒரு பெரிய பாவத்தை செய்யாம இருக்கலாம். நான் என்ன கொலையா செஞ்சேன் அப்படிம்பாங்க சில. கொலை, ஒரு சகோதரரை பகைச்சாலே கொலை செய்யறதுக்கு அர்த்தம் வேதம் சொல்லுது. பாருங்க, நான் என்ன பெரிய பாவமா செஞ்சுட்டேன், கொஞ்சம் அசதியா இருந்துட்டேன் அப்படின்னு. நீங்க கொஞ்சம் அசந்தீங்கன்னா உங்க மந்தைய பிசாசு எடுத்து விட்டுருவான். இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஊழியரா, ஒரு போதகரா இருப்பது மிக ஒரு கடினமான காரியம், மிக ஒரு உத்தரவாதமான ஒரு ஊழியம், வேலை உத்தரவாதமான ஒரு மிக மிக கவனமா இருக்கணும். கொஞ்சம் அசந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஒரு ட்ரெயின் ஒரு தண்டவாளத்துல போறது எவ்வளவு ஜாக்கிரதையா போகணுமோ, ஒரு நூல் அளவு விலகினால் கூட அது மிகப்பெரிய சேதத்தை, மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே போலதான் நம்முடைய ஊழிய காரியங்கள். ஸோ ஒரு சின்ன பாவம் அல்ல, சின்ன காரியம் அல்ல, இது மிகப்பெரிய காரியம். ஸோ இவங்க எல்லாம் பேச போறாங்க. இதை குறித்து முதலாவது சகோதரன் சிலுவை சிநேகிதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில தன்னுடைய ஆரம்ப கட்ட பேச்சு அவங்க பேசி அடுத்ததான் நம்முடைய ஜெஸ்ஸின் கையில கொடுக்கலாம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஊழியத்தில் அசதி என்கிற இந்த தலைப்புல ஏபிஎன் டிவி வாயிலாக உங்களோடு கூட இணைந்து நானும் கர்த்தருடைய சத்தியங்களை, ஆலோசனைகளை ஆலோசிப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு கூட இணைந்திருக்கிற ஊழியக்காரர் மற்றும் ஊழியக்கார சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறேன். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல தலைப்பு தான். அவசியமாக ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய, நிதானிக்க வேண்டிய, தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமான ஒரு காரியம்தான். அதை குறித்து நான் நேரடியாக என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். அசதி, அசட்டை, சோம்பல், நிர்விசாரம், துணிகரம் இவைகள் எல்லாமே ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஊழியக்காரன் எந்த ஒரு காரியத்தையும் அவன் அஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்து விடக்கூடாது. அஜாக்கிரதை அவனுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைக்கு அவனை கொண்டு போய் நிறுத்தும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எந்த ஒரு ஆவிக்குரிய மனிதனும் ஊழியக்காரனும் ஊழியத்துல தரிசனத்தை பெற்று அழைப்பை பெற்று நிற்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய உத்தரவாதத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய உத்தரவாதத்துல உண்மை உத்தவமாய் நிலைத்திருக்க வேண்டும். விசேஷமாக இந்த அசதி, அஜாக்கிரதை, அசட்டை, சோம்பல் என்பதை அவர்களை விட்டு எடுத்து போடும்படியாக நிச்சயமாய் அவர்கள் பிரயாசப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். மிக முக்கியமாக முதலாவது இந்த அசதியும் சோம்பலும் சோம்பேறித்தனமும் நிர்விசாரமும் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக அவர்கள் தங்களுடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை அடைந்த ஊழியர்களாய் இருந்தால் நிச்சயமாய் அவர்களிடத்துல தேவ வல்லமை அவருடைய அந்த அஜாக்கிரதை உள்ள உணர்வை அவர்களை விட்டு எடுத்து போடும். அவருடைய ஜெப வாழ்க்கை அவருடைய அஜாக்கிரதை உள்ள உணர்வை மாற்றி போடும். ஏனென்று சொன்னால் தனிப்பட்ட வாழ்வுல அந்த தனி ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க அந்த அஜாக்கிரதையோடு கூட நிச்சயமா இருக்க முடியாது. காரணம் என்ன
அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜெபம், நம்முடைய அர்ப்பணிப்பு நமக்கு தேவ பலனையும் தேவ ஞானத்தையும் தேவ கிருபைகளையும் நமக்கு கொண்டு வந்து விடும். ஆகையினால அந்த ஆவியானவர் நம்மை செம்மையான வழியில நடத்துவார். மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் ஆயிரம் இருக்கலாம். ஆனால் அத்தனையும் அது சரியானதல்ல, மரணத்துக்கு ஏதுவான வழிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை மரணம் என்று சொன்னால் நம்முடைய சரீர பிரகாரமான மரணம் அல்ல, நம்முடைய ஆத்துமாவுடைய மகிழ்ச்சி மரணித்து போகும், சமாதானம் மரணித்து போகும், ஒருவேளை நாம் பெற்ற அழைப்பும் தரிசனமும் கூட மரித்து போகும். ஆகையினால ஒவ்வொருவரும் தங்களுடைய தனி ஜெப நேரத்தை தொலைக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஊழியக்காரனுக்கு ஏன் அசதி வருகிறது என்று சொன்னால், அவன் தன்னுடைய ஆவிக்குரிய தரத்துல அவன் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்து விட்டால் மற்ற எல்லாவற்றிலும் அவன் ஜாக்கிரதை உள்ளவனாக, சாமர்த்தியம் உள்ளவனாக, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவனாக அவன் காணப்படுவான். கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் அழைக்கப்பட்ட ஒரு சிலரை உங்களுக்கு முன்பாக நான் காண்பித்து நான் கடந்து செல்லட்டும். ஆண்டவராகிய இயேசு சீசர்களிடத்துல சொல்லுகிறார், அநேகரிடத்துல சீசர்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். சீமோனுக்கு குறித்து பேசும்போது சீமோனிடத்துல பேசுகிறார், இன்று சேவல் 2 தரம் கூவும் முன் நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நேரடியாகவே இயேசு கிறிஸ்து அவனோடு கூட பேசுகிறார். பேசும்போது பாத்தீங்கன்னா, அவன் என்னுடைய ஜீவனை கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர நான் உண்மை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி அவன் வைராக்கியமா பேசுகிறான். நல்லதுதான். ஆனா அதுக்கப்புறமா அவன் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் இல்லையா? மறிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவன் எங்க போறோம், யாரு கூட உட்காரோம், யாரு கூட பேசுறோம், அந்த ஒரு சூழ்நிலை ஏன் அவனுக்கு இல்லாம போச்சு? கர்த்தர் பேசியும் கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டு வந்தோம், அந்த வார்த்தை ஒரு எச்சரிப்பு தனக்கு கிடைச்சு கூட அவன் தனக்குள்ள ஏராளமான பயங்களும் குழப்பங்களும் இருந்தபடினால யாரிடத்துல போய் உட்கார்றோம், எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் தெரியாமையே உட்கார்ந்து அந்த இடத்துல சாதாரண வேலைக்காரிகளுக்கு முன்பாக அவன் மறுதளித்தவனாய் காணப்பட்டான். அப்போ அந்த அசதினா நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேசத்தை குறித்து பேசுகிறார், ஊழியத்தை குறித்து பேசுகிறார், தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுகிறார், குடும்பத்தை குறித்து பேசுகிறார், நம்முடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிறார். நம்மிடத்துல ஒவ்வொரு எச்சரிப்பையும் கொடுக்கும் போது நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்போ அதற்காக நாம் அதிகமாய் ஜெபித்து அந்த ஆபத்திலிருந்து நம்மை விலக்கி ரட்சித்துக் கொள்ளும்படி. ஒருவேளை இப்போ புயல் எல்லாம் வரும்போது அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கூண்டு ஏற்றி கொண்டே இருப்பார்கள். தொலைபேசியிலும் மற்ற எல்லா இடங்களிலும் அதனுடைய எச்சரிப்பு அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப கடலோர மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் அந்த எச்சரிக்கை, அந்த செய்திகளை அவர்கள் ஆவலாய் தேடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த எச்சரிப்பை அவர்கள் நிச்சயமாக கேட்க வேண்டும். அப்போ தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், சொல்லுகிறார், உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார், ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லியும் நாம் அஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்தால் நிச்சயமாகவே நாம் நம்முடைய மேன்மைகளை தொலைத்து போடுவோம். ஒருவேளை சிம்சோனுடைய அசதியை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் பேர்ல ஒரு மிகப்பெரிய நசரேய விரதம் பெற்ற ஒரு மனுஷனாய் இருந்தால், தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து வாழ வேண்டிய ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய மனுஷன் ஒரு அசதி, ஒரு நிர்வசாரம். எங்க வேணாலும் போகலாம், யாரு கூட வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் தூங்கலாம், யாரு கூட வேணாலும் பழகலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம், ஆண்டவருடைய ரகசியத்து கூட எங்க வேணாலும் ஈஸியா வெளியே விட்டுறலாம். வாய திறந்த எனக்கு கண்டதையும் பேசுறது. எனக்கு பாத்தீங்கன்னா அநேக ஊழியக்காரங்க இந்த ஓட்டவாயின்னு சொல்லலாம், கண்டதையும் பேசிட்டு இருக்கிறது. கர்த்தரை பற்றி பேசுறதை விட்டுட்டு கண்டதையும் பேசுறாங்க. அதாவது தன்னுடைய கவனத்தை கண்டதுக்கு இடம் கொடுக்கும் போது அவர்கள் என்ன ஆயிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மேன்மையை தொலைத்து போடுகிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நகை வாங்குவாங்க, ஆனா 10 ரூபாய் பைக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்கன்னு சொல்லி. இன்னைக்கு இருக்கிற நிலைமை, ஊழியக்காரனுடைய நிலைமையே அதுதான். தேவன் மிகப்பெரிய பொக்கிஷங்களை ரகசியங்களையும் நம்மிடத்துல தேவன் கொடுத்திருந்தோம். இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அற்ப பிரயோஜனம் உள்ள ஒரு சில காரியங்களுக்காக சமுதாயத்துல அவர்கள் அடித்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். காரணம் அவர்களுடைய அசதி. நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை கூட அவர்கள் மறந்து போனவர்களாய் காணப்படுகிறார்கள். மாத்திரமல்ல, இன்னொருவனுடைய அசதியை கூட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். கவனிங்க, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற, கர்த்தருடைய ஊழிய தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற, அதாவது விசேஷமாக தாவீதுனுடைய அசதியை பாத்தீங்கன்னா, தேசத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்குது, இவன் நல்ல சாட் போட்டு நல்லா தூங்குறான். தேசத்துல யுத்தம் நடந்திருக்கும் போது இவனுக்கு என்ன தூக்கம் வேண்டி கிடக்குது? இவனுக்கு என்ன, இவன் ராஜாதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அழைப்பு பெற்ற ஒரு ஸ்தானத்துல இருக்கிற ஒரு மனுஷன், தன்னுடைய தேசத்தை காக்க வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கிற மனுஷன், தேசம் பிரச்சனையில போயிட்டு இருக்கு.
அப்போ அந்த பிரச்சனையில போயிட்டு இருக்கிற ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில இவன் தன்னுடைய நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கும் போது நல்ல கொழுப்பு கறியா சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கும் போது உப்பரிகளை உலாவுறாரு, அப்படியே கனவுல மிதக்கிறாரு, கண்டதையும் பார்த்து அவர் மனசு கெடுத்துக்கிறாரு, வாழ்க்கையை கெடுத்துக்கிறாரு. அப்ப அந்த தாவீது அவனுடைய அசதி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, தான் வாழ்நாள்லயே ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணுங்கிறது ஒரு மிகப்பெரிய லட்சியமா அவன் வச்சிருந்தான். ஆனா ஆண்டவர் அவன் மூலமா ஆண்டவர் எனக்கு நீ ஆலயத்தை கட்ட முடியாதுன்னு சொல்லி அவனுடைய அசதி நிமித்தமாகவே அவன் தன்னுடைய மேன்மையை இழந்து போனான். இப்படி ஏராளமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இது ஆரம்ப பேச்சாக இருக்கிறபடினால மற்ற ஊழியர்களும் பேச வேண்டியது இருக்கிறபடினால இன்னும் அடுத்த முறை நான் பேசும்போது இன்னும் சிலருடைய அசதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆகையினால நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தனி ஜெபத்தை தொலைக்கும் போது அசதியும் சோம்பலும் பயமும் கவலைகளும் அவனை ஏராளமாய் தொட்டிக்கொள்ளும். ஒன்று. இரண்டு, இன்றைக்கு சிம்சோனை போல ஒரு துணிகரமாய் எங்க வேண்டுமானாலும் போலாம், எங்க வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இல்லாம, தேவனுடைய நடத்துதல் இல்லாம ஒரு இடத்துக்கு போறது, ஒருத்தரோட பேசுறது, ஒரு இடத்தோட உட்கார்றதுன்னு சொல்லி இன்னைக்கு அப்படி இருந்தா நிச்சயமா தன்னுடைய அழைப்பையும் தரிசனத்தையும் தொலைத்து போடுவார்கள். மாத்திரமல்ல, தேசம் யுத்தத்தில் இருக்கும்போது சாப்பாடும் தூக்கமும் இருந்தா, ஒருவேளை இன்னைக்கு சுருக்கமா நான் சொல்லிடுறேன், தேசம் இன்னைக்கு கடைசி காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அழிவுகள், ஆத்துமாக்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய நாட்களில நாம் நம்முடைய ஜெபத்தை அதிகப்படுத்த வேண்டும், குடும்ப ஜெப நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும், தனி ஜெப நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும், திருச்சபையில உபவாசத்தை கூற வேண்டும். இன்றைக்கு கூடி கூடி அதிகமான ஜெப நேரத்தை அதிகப்படுத்தி தேசத்துக்காக சபைக்காக என்று சொல்லி விழித்திருக்க வேண்டிய ஊழியன் இன்றைக்கு ஏதோ தன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அவன் திருப்தி அடைந்தவனாக தன்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில அவன் மகிழ்ச்சி அடைந்து அப்படியே இருந்தான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவன் தேவனை துக்கப்படுத்துகிறவனாக தன்னுடைய வாழ்நாளுடைய லட்சியத்தை மேன்மையை தொலைத்து போடுகிறவனாக இருப்பான். ஆகையினாலே ஊழியக்காரர்களுக்கு அசதி ஆகாது என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஊழியக்காரர்கள் பேசுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென். நன்றி. அருமையான ஒரு காரியத்தை பிரதர் சொன்னாங்க. பாத்தீங்கன்னா ஜெப குறைவு, அதிக ஜெபம். நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். எப்படின்னு சொன்னா, ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு முழு நேர ஊழியக்காரர், முழு நேரமா தேவனுடைய பணியை செய்கிறவங்க குறைந்தது, அதிகம் இல்ல, குறைந்தது 3 மணி நேரம் தனி ஜெபத்துல தேவனோடு உறவாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தனிப்பட்ட ஜெபத்துல குழுவா ஜெபிக்கிறோம், இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம சபையில போய் ஜெபிப்போம், நம்மளுடைய டீமா ஜெபிப்போம். அது இல்லாம தேவனுடைய பிள்ளைகள் 3 மணி நேரம் தனித்து ஜெபிக்க அபியாசப்படுத்திக் கொள்ளணும், சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அதுதான் பிரதர் சொன்னாங்க, தனி ஜெபம் அதிகமா இருக்கணும். இன்னொரு காரியம் தாவீது பத்தி சொன்னாங்க. உண்மை, தாவீது நல்லா சாப்பிட்டுட்டு ராஜாக்கள் யுத்தம் பண்ணக்கூடிய காலத்துல ராஜா எங்க இருக்கிறாரு? உப்பரிகையில் இருக்கிறாரு. ஒரு நாள்ல அவரு ஆரம்ப கட்டத்துல எப்படி இருந்தாரு? சின்சியரா இருந்தாரு. தன்னுடைய அண்ணனுங்களை பாக்குறதுக்காக சில பொருட்களை எடுத்துட்டு போறாரு. அவங்க அப்பா சொன்னதுக்காக யுத்தத்துக்கு போன அண்ணன்மார சகோதரன்மார பார்த்துட்டு நலம் விசாரிக்க போன அந்த தாவீது சம்பந்தமே இல்லாம அங்க கோலியாத்தை பார்த்து ஆவியில வைராக்கியம் அடைகிறாரு. இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்னு சவால் விடுறாரு. அந்த கோலியாத்து மேல அவரு ஒரு வைராக்கியத்தோடு தேவனுடைய மக்களுக்காக போய் யுத்தத்துல அட்டன் பண்றாரு. பாருங்க, இவர் யுத்தத்துக்கு போகல, இவர் போன காரியம் வேற. ஆனா அன்றைக்கு யுத்தத்துல முழு ஆளா நிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம் தலைப்பே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த 2 சாமுவேல் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் முதல் வசனமே இதுதான். என்ன வசனம்னு பாத்தீங்கன்னா, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலத்திலே தாவீது வீட்டுல உட்கார்ந்து மாடியில் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? உலாவிட்டு இருக்காரு. சோ என்ன கேட்டீங்கன்னா, இந்த அசதி எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப நாட்கள்ல வராது, கஷ்டத்துல வராது. பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது, கஷ்டப்பட்டு ஆரம்ப ஊழியர் செய்யும் போது இது வரதில்லை. கொஞ்சம் கர்த்தர் பயன்படுத்தும் போது, கொஞ்சம் நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் போது, கொஞ்சம் தேவனால் உயர்த்தப்பட்டு கொஞ்சம் செழிப்படையும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு அசதி வந்துருது. எப்படி அசதினா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், இனிமே நம்ம ஜாலியா நம்ம உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி வரும்போது, சோம்பலான ஊழியக்காரர்களா, அசதியான ஊழியக்காரர்களா, அஜாக்கிரதையா மந்தையை மேய்க்கிறவர்களா,
மாறி போகிறோம். அது நிமித்த ஆபத்து வருது. நம்ம மத்தியில இருக்கிற அருமை சகோதரி ஜெஸ்லி இப்ப பேசுவாங்க. அவங்க சில அநேக காரியங்களை ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க கண்ணோட்டத்திலிருந்து அசதியான ஊழியம் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஊழியர்கள் என்னென்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் சபை எப்படி இருக்கிறார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை கிருபைகளை பெற்றும் எழுந்து ஜொலித்த அநேக ஊழியக்காரர்கள் இன்றைய நாட்களில் மிகவும் சோம்பலாகவும் அசதியாகவும் காணப்படுகின்றனர். இதற்கு காரணம் இழந்து போனதே காரணம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் ஆரோக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு சிறிய வேதனை நம்முடைய சரீரத்தில் ஏற்பட்டாலும் நம்மளுடைய முழு உடலும் அதனால் பாதிக்கப்பட்டு ஆத்மாவிலே சமாதானத்தை இழந்து சோர்வடைந்து விடுகிறோம். இந்த நாட்களில் சத்துரு தன்னுடைய வஞ்சகத்தினால் அநேக குடும்பங்களில் வியாதிகளை கொண்டு வந்து அவர்களுடைய பொருளாதாரம் முழுவதையும் வீணாக விரயம் செய்து மருத்துவர்களுக்கு செலவழித்து குடும்பங்களில் சமாதானத்தை இழக்க பண்ணுகிறான். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். மேற்கொண்ட வாக்கு தத்தங்களைப் போல இன்னும் ஏராளமான தெய்வீக சுகத்தை குறித்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கிருபையாகவும் இலவசமாகவும் தந்துள்ளார். தளர்ந்து போன உங்கள் நம்பிக்கையை மறுபடியும் தட்டி எழுப்பி அசதியாயிராமல் உங்களை பலவீனப்படுத்துகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அந்த சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஒரே எதிரி சாத்தான் தான். அவன் தான் பல விதங்களில் பலவிதமான மனுஷர்கள் மூலமாக கிரியை செய்து யுத்தங்களையும் சண்டைகளையும் வேதனைகளையும் கொண்டு வருகிறான். ஆனா இன்று கூட நம் குடும்ப வாழ்விலும் வேலை ஸ்தலத்திலும் ஊழிய பாதையிலும் பலவித குழப்பங்களையும் போராட்டங்களையும் ஏற்படுத்தி நம்மை அலக்களிக்கிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளையும் தேவன் முறியடித்து நம் வாழ்விலே ஜெயத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். ஒரு காலத்தில் தேவனுக்காக வல்லமையாக பிரகாசித்த அநேக தேவ மனிதர்கள் சாத்தான் வஞ்சித்து சோர்வடைய செய்து பலவீனத்தையும் கொண்டு வந்து உலக ஆசை, செல்வம் இவற்றில் பரிசுத்தத்தை கெடுத்து தேவனுக்காக எழுப்பி விடாதபடி முடங்கி வைத்திருக்கிறான். ஆகையால் ஊழியக்காரர்கள் இதனால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி அசதியாயிராமல் ஆண்டவருக்காய் உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்ய வேண்டும். சாத்தான் நுழையாதபடி ஜெபத்தினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரம்பிடுங்கள். தேவனுக்காக வைராக்கியத்தோடு எழும்புங்கள். சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது, எனவே தூக்கம் சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது. எனவே தூக்கம், கர்த்தருடைய ஊழியத்தில் அசதி, வீண் பேச்சு, மற்ற ஊழியக்காரர்களோடு ஒப்பிட்டு பார்த்தல், காணிக்கையே குறிக்கோளா வச்சிருக்கிறது, சோர்வு, பலவீனம், குடும்ப பிரச்சனை, இச்சை, பொருளாசை போன்ற சாத்தானின் ஆயுதங்களை அடையாளம் கண்டுபிடித்து அவற்றை மேற்கொள்ள தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். வானத்திலிருந்து அக்கினியையும் மழையும் இறக்கி வைராக்கியமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த எலியாவையே யோசபேலின் ஆவி சோர்வுக்குள்ளாக்கவில்லையா? அவரை ஆண்டவர் தட்டி எழுப்பி அவன் செய்து முடிக்க வேண்டிய ஊழியத்தை அவரை வைத்தே செய்து முடித்து அக்னி ரதம் மூலம் மகிமையான முடிவை கொடுத்தார்கள். ஏசாயா 48:10 இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். வாழ்வில் வசதி வந்தவுடன் தேவ காரியங்களில் அசதி வந்துவிடக்கூடாது. ஆவிக்குரிய அசதி சாபத்தையே பெற்றெடுக்கும். ஊழியம் என்பதும் வாழ்வில் ஒரு போர் போன்றது. மீதியானவரோடு
போரிட சென்ற கிதியோன் காலத்தில் நடந்த சம்பவம் என்னன்னா, தண்ணீர் கொடுப்பதில் கூட யார் விரைந்து செயல்படுகிறாள் என்று கர்த்தர் கவனித்தாரே. போர் முனையில் அசதியாய், அதாவது சாவகாசமா குடியுங்கள் என்று முழங்கால் ஊன்றி தண்ணீர் குடித்து போர் புரிய அவங்க தகுதி இழந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்துக்கு போக கடவார்கள் என்றார். அங்கே தேவனுக்கான தீவிரம், அங்க தேவனுக்கான வேகம் முக்கியம். நம்மேல் கர்த்தர் என்ன கடமைகளை வைத்தாரோ, எதற்கு அழைத்தாரோ அதற்காக தீவிரமாய் செயல்பட வேண்டும். நான் பாருங்க ஒரு சாட்சி சொல்றேன். D.L. மூடி என்ற அமெரிக்க நாட்டின் பிரசித்தி பெற்ற ஒரு சுவிசேஷகர் ஒரு மாலை நேரம் தனது பரிசுத்த சிநேகிதன் ஹென்றி வார்லி என்பவருடன் ஒரு நதிக்கரை வழியாக உலாவிக் கொண்டு செல்லும் வேளை வந்தபோது அவருடைய பரிசுத்த நண்பர் அவரை பார்த்து, மூடி அவர்களே, தன்னை முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்புவித்த ஒரு மனிதனை அவர் பயன்படுத்தும் அற்புதத்தை நீங்கள் கூறுங்கள் என்று அந்த மூடி அவரை பார்த்து அந்த நண்பர் பரிசுத்த நண்பர் கேக்குறாரு. அதுக்கு அவரு சொல்றாரு, the world is yet to see what God can do a man whose life wholly consecrated to him. அதை கேட்ட மூடி என்ற அந்த தேவ மனிதர், அந்த மனிதன் நானாகவே இருப்பேன் என்று சவால் விட்டு சென்றார். அப்படியே மூடி தன்னை முற்றுமாக ஆண்டவருக்கு ஒப்புவித்து பின் நாட்களில் தேவன் அவரை 2 கண்டங்களில் உள்ள மக்களை அசைக்கும் வண்ணமாக மகா வல்லமையாக அநேக 1000 10,000ங்களில் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக எடுத்து பயன்படுத்தினார். ஆமேன். அருமையா சகோதரி சொன்னாங்க. அவங்களுடைய தரப்புல இருந்து பல காரியங்கள் சொன்னாங்க. உண்மை, சோம்பேறித்தனம் எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் ஊழியங்கள்ல கொண்டு வந்துட்டு இருக்குது, ஊழியர்கள் எப்படி கெட்டு போகுது, ஒரு ஊழியக்காரிய மனநலமை எப்படி எல்லாம் மாறி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ கூட நீதிமொழிகள்ல ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகளின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம், சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதில் கற்சுவர் இடித்து கிடந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் என்ன செய்யாது, வழிபோக்கனை போல உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும் அப்படின்னு. சோம்பேறியுடைய திராட்சை தோட்டம், பொதுவா திராட்சை தோட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஊழிய களம் தான் திராட்சை தோட்டத்துக்கு ஓமையா சொல்லப்பட்டிருக்குது. திராட்சை தோட்டம் எப்படிதான் கிடக்கும், முள்ளுக்காடா கிடக்கும். நீ தூங்கிதான் எதிரி என்ன விளைப்பான், களை விதைப்பான். நீ தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எதிரி என்ன செஞ்சுட்டு வந்துருவான், களை விதைச்சிட்டு வந்துருவான். நீங்க உணவப்பாட்டு புஸ்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த திராட்சை தோட்டம் பூ பிஞ்சுமா அழகா பருவத்துல அழகா பூ பூத்து பிஞ்சு பிடிச்சு அந்த காய்க்கக்கூடிய அந்த கனி கொடுக்க பக்குவத்துக்கு வந்துட்டு அந்த சமயத்துல அங்க குழிநரிகள் பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா பாருங்க, கத்திரிக்காய் ஆகட்டு, இந்த காய்கள் வெண்டைக்காய் ஆகட்டு, இவைகள் பாத்தீங்கன்னா மற்ற நேரம் பூச்சி வரிக்காது. கொஞ்சமா சின்னதா பூ பூத்து அது பிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல இந்த செடிகளை நிறைய பூச்சிகள் தாக்க ஆரம்பிக்கும். அந்த சமயம்தான் மருந்துகள், அதுக்கு தேவையான மருந்துகள் என்ன செய்யறாங்க, தெளிக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு ஒரு திருச்சபை வளரும் போது, ஒரு ஊழியம் வளரும் போது, அங்க பூ பூத்து காய்க்கிற அந்த ஸ்டேஜ்ல ரொம்ப பெரிய தீமைகள் வர ஆரம்பிக்கும். அந்த சமயம் கற்சுவரி சுத்தி மதிலா இருக்கணும் ஒரு ஊழியக்காரர். அந்த கற்சுவர், அந்த பாதுகாப்பு ஜெபத்தை என்ன செஞ்சிருக்கணும், அதிகப்படுத்தி வச்சிருக்கணும். அது அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வேலியிடப்பட்டிருக்கணும், அங்க இருக்கிற களைகள் பிடுங்கப்பட்டிருக்கணும். காஞ்சொரிகள் என்ன செஞ்சிருது, வளர்ந்துருது. பாருங்க, என்னதான் ஃபில்டர் பண்ணி பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும் அங்கே சில கெடுக்கக்கூடிய மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. நீங்க ஒரு ஸ்டெப் ஏறி இருப்பீங்க, உங்களை 10 படி கீழே தள்ளுறதுக்குன்னே சிலர் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சத்ரு அவர்களை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பான். நாம அஜாக்கிரதையா இருந்தோம்னு சொன்னா, நம்ம அசதியா இருந்தோம்னு சொன்னா, நம்ம சோம்பலோடு இருந்தோம்னு சொன்னா, கண்டிப்பா இவைகளை மேற்கொண்டு நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ அடுத்து நம்முடைய சகோதரன் டேனியல் அங்கப்பன் அவங்க இதை குறித்து பேசுவாங்க. அவங்களுடைய கண்ணோட்டத்துல இந்த அசதி என்னென்ன வேலை செய்யுது, இந்த அசதி என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கறத அவர் சொல்ல போறாரு. அஜாக்கிரதையா மந்தையை மேய்க்கிறவங்க, ஊழியத்தை செய்யறவங்க, கவனக்குறைவா இருக்கிறவங்க, கணமூடிட்டு இருக்கிறவங்க,
கண் சொருகி போயிருக்கிறவங்க இப்படிப்பட்டவர்களுடைய காரியங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கறத பிரதர் சொல்லுவாங்க. வாங்க பிரதர், அங்க பண்ணலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக, இந்த நல்ல விவாத மேடைக்காக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த நல்ல ஒரு விவாத மேடையிலே இந்த ஏபிஎம் டிவி வாயிலாக கர்த்தருடைய ஆமென் வசனத்தையும் ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொள்ளும்படியா என் தேவன் கொடுத்த அளவில்லாத கிருபைக்காக நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். அருமையான தேவ மனிதர் பாபுமேல் ஐயாவை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அதே போல காஸ்பல் ஸ்டார் அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவளை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் சிலுவசன் ஐயாக்கார ஸ்தோத்திரம். அதே போல ஜெஸ்லி சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே அவர்கள் நல்ல அருமையான விவாதத்தை முன்பாக வைத்தார்கள். நான் ஒரு சம்பவத்தை இந்த நாளில் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னா, ஊழியத்திலே அசதி இல்லாமல் நாம் ஊழியம் செய்கிற காரியத்திலே எப்படி ஊழியம் செய்தால் அந்த ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும், அது எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை நான் வாசித்து நான் சில ஆலோசனைகளை அதில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க, 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அதெல்லாம் கவனிங்க, ஒரு அருமையான சம்பவத்தை அங்க வாசிக்கிறோம். சவுல் தன் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போனதை அவர் தேடும்படியாக போகிறார். எத்தனையோ நாட்கள் அவங்க தேடி அலைகிறாங்க. அந்த சம்பவம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். எத்தனையோ நாட்கள் தேடி அலைந்து அந்த கழுதைகள் கிடைக்கலன்னு சொல்லி நல்லா கவனிக்கணும். எஜமானே நாம் திரும்பி போகலாம் என்று சொல்லுகிறார். தயவுசெய்து கவனிக்கணும். எஜமான் யார்? சவுல், அவனுடைய சொந்த கழுதைகள். அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பரவாயில்லவா நம்ம போகலாம், கழுதை கிடைக்கிறதுனாலும் பரவாயில்ல. என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப கழுதைகள் மேல் உள்ள கவலையை விட்டுட்டு என் தகப்பன என்ன செய்ய போறாரு, எனக்காக அவர் என்ன செய்வாரு, அவர் கவலைப்படாத வரைக்கும் நம்ம போகலாம் வா என்று சொல்லும் போது, தயவு செய்து ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அசதி இல்லாத ஒரு வேலைக்காரன் சவுலுக்கு இருந்தபடியினாலே அங்கே மிகப்பெரிய மாற்றம் உருவாகிறது. ஒரு அசதி இல்லாத வேலைக்காரன், அந்த வேலைக்காரன் தான் சொல்றான் என்னன்னா, இந்த பட்டணத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். இந்த பட்டணத்துல தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு. இப்ப ஒருவேளை சவுலுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருந்தாலும் அவனுடைய வேலைக்காரன் பாத்தீங்கன்னா அவன் சோர்ந்து போகவே இல்லை, அவன் அசதியாகவே இல்லை. அவன் என்ன சொல்றான்னா, தன் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போனது பரவாயில்ல, நம்ம தேடி தேடி பார்த்தோம், எல்லா இடங்களுக்கும் போன ஒண்ணும் கிடைக்கல, இப்ப நம்ம திரும்பி போகலாம் என்று அவனே சொன்னாலும், ஒரு நல்ல வேலைக்காரனாய் அசதி இல்லாமல் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்த சவுலின் வேலைக்காரன் சொல்றான், பரவாயில்ல, இந்த பட்டணத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். அதான் நம்ம வாசிச்சோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 9:5 வாசித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் சூப் என்னும் நாட்டுக்கு வந்த போது சவுல் தன்னோடு இந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதையும் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றார். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை நாம் போக வேண்டிய வழியை, நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். தயவு செய்து இன்னைக்கு ஒரு காரியத்தை முதல் காரியமா பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, சவுலுடைய வேலைக்காரன் அசதி உள்ளவனா அல்ல. ஒருவேளை வேலைக்காரன் சோர்ந்து போய் இவன் சுறுசுறுப்பா தான் பரவாயில்ல. யாரு? வேலைக்காரன் சோர்ந்து போய் சவுல் சுறுசுறுப்பா தான் பரவாயில்ல. ஆனா சவுலே என்ன பண்றாரு, சிந்தனைகள் மாறி தன் வீட்டுக்கு போகலாம் வா, கழுதைகள் கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல என்று சொல்லி அவனே திரும்ப முயற்சிக்கும் போது, ஒரு சுறுசுறுப்புள்ள ஊழியக்காரன், ஒரு சுறுசுறுப்புள்ள வேலைக்காரன் என்ன பண்ணான்னா, பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த பட்டணத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், நம்ம என்ன செய்வோம், அவர்கிட்ட போனா நிச்சயமா என்ன செய்வாருங்க, ஒரு நல்ல பதிலை, நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் என்று அவன் அசதியாய் இராமல் என்ன பண்ணான், சுறுசுறுப்பாய் இருந்ததினாலே அங்கு வேதம் மிக அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, அந்த வேலைக்காரனின் நிமித்தம் அங்கே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. நல்லா கவனிக்கணும். ஒரு சுறுசுறுப்புள்ள வேலைக்காரன், சோம்பலில்லாத வேலைக்காரன்,
அந்த மனுஷன், அந்த வேலைக்காரனுடைய வார்த்தைகள் தான் சவுலை தேவனுக்கு நேராக திருப்பிற்று. சரி, இப்ப முதல் காரியம் சொல்லிட்டான், போகலாம் வான்னு சொல்லும் போது என்ன பண்றானா, அவன் என்ன பண்றானா, சவுல் ரெண்டாவது தடை பண்றான். என்ன தடை பண்றான்? அவரை பார்க்க போறதெல்லாம் உண்மைதாப்பா, நம்ம ஊழியக்காரரை பார்க்க போறது நல்லதுதான், ஆனா நம்மகிட்ட என்ன இல்ல, அவர் கொடுக்கறதுக்கு காணிக்கை இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. ரெண்டாவது தடை பண்றாரு, நம்ம கொடுக்கறது காணிக்கை இல்ல வேண்டான்னு சொல்லும் போது அப்ப அவன் சொல்றான் பாருங்க, இல்ல என்கிட்ட சில காரியங்கள் சில பணங்கள் இருக்குது, என்ன செய்வோம், நம்ம கண்டிப்பா அதை கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம்னு சொல்லி அப்பவும் விட்ட பாடு கிடையாது. இது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம், என்ன தெரியுமா, எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அந்த அசதி இல்லாமல் ஜாக்கிரதையாக இருந்த சவுலுடைய வேலைக்காரன் எப்படி இருந்தானோ, நமக்கும் அதே போல நம்முடைய எஜமானுக்கு ஊழியர் செய்யக்கூடாதபடிக்கு எங்கெல்லாம் போராட்டம் வருகிறதோ, எப்படிலாம் போராட்டங்கள் நெருக்குகிறதோ, எப்படிலாம் பாடுகள் வந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது, அசதி ஆயிடாமல் சோர்ந்து போகாம என்ன செய்யணும், அந்த எஜமானுடைய வேலைக்காரனுக்கே அவ்வளவு சுறுசுறுப்பு இருக்கும் என்று சொன்னால் நாம் பரலோகத்தின் எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஊழியர் செய்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த சோர்வுகளை என்ன செய்யணும், அசதிகளை களைந்து விட்டு நம்முடைய ஊழியத்தில் சுறுசுறுப்பாய் ஓடுவோம் என்று சொன்னால் அங்க தடைகள் வருகிறது, அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் அங்கே நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். அப்புறம் சொல்றாரு, பரவாயில்லப்பா போகலாம், நான் வேண்டாங்களே, ஆனா கையில பணம் இல்லையே, ஊழியக்காரர் கொடுக்கலையே. அப்போ வந்து வேலைக்காரன் விடல, நல்லா கவனிக்கணும். அப்ப எஜமான் நமக்கு கொடுத்த பரலோகத்தின் பிதாவாகிய தேவன், பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் எஜமான் கொடுத்த ஊழியத்துல சில தடைகளும் சோர்வுகளும் சில போராட்டங்களும் வந்தாலும் நாம் என்ன செய்யணும், அதை கண்டு பயந்து போகாம என்ன செய்யணும், சுறுசுறுப்பாக நாம் ஓடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன், கண்டிப்பாக நம்முடைய ஊழியத்தில் ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும். ஒன்று, அது எந்த மாற்றமும் கிடையாது. தடைகள் வராது என்று சொல்லவில்லை, தடைகள் வரும், போராட்டங்கள் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகினால் இந்த முதல் பகுதியிலே நான் ஒரு காரியத்தை சுருக்கமாய் பதிவு செய்து என்னோட உரையை முடிக்க ஆசைப்படுகிறேன். அடுத்து நிறைய காரியங்கள் பேசுறதுக்கு நிறைய இருக்குது, ஸ்தோத்திரம். இங்க சுருக்கமா சொல்லக்கூடிய காரியம் என்ன, சவுலுக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் இருந்தான். அந்த சவுளுடைய வேலைக்காரன் என்ன பண்ணான்னா, தன் எஜமானை என்ன செய்தான், அவன் தேவ சித்தத்துக்கு நேராக திருப்பினான். பின்னால் நடந்த சம்பவங்களுக்கு என்னன்னு தெரியும். அங்க தேவ சித்தம் நிறைவேறுகிறது, சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டு திரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஒரு காரியம் என்னன்னா, அவன் தன் வேலைக்காரனை குறித்து மிகுந்த சந்தோஷப்பட்டிருப்பான். இந்த வேலைக்காரன் மட்டும் நம்ம சொல்லலைன்னா, சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டு திரும்பி போகும்போது அவன் கண்டிப்பா நினைச்சிருப்பான், இந்த வேலைக்காரன் மட்டும் அவன் சுறுசுறுப்பா இல்லாம அவன் அசதியா இருந்திருப்பான்னு சொன்னா இந்த மேன்மை, இந்த தேவ சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறிருக்காது என்று சொல்லி அவன் கண்டிப்பாக அவனை சந்தோஷமாய் பார்த்திருப்பான். அப்போ கற்றுக்கொள்கிற காரியம் என்ன, சோர்வுகள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது, போராட்டங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் சோர்ந்து போக வேண்டாம், நமக்கு பலனை கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். எல்லா அசதிகளையும் என்ன செய்யணும், விட்டுட்டு என்ன செய்யணும், சுறுசுறுப்பா ஓடணும். தடைகளை பார்த்து சோர்ந்து அமர்ந்து விடக்கூடாது. இதுல முதல் காரியத்தை பதிவு செய்கிறேன். இரண்டாவது சில காரியங்கள் இருக்கிறது, நான் அடுத்த பகுதியில நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆகையால் முதல் காரியம் என்ன அப்படின்னா, சவுலுக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் இருந்தான். அவன் அசதியா இல்ல, அவன் ஜாக்கிரதையா இருந்தான், தன் எஜமானியை உண்மையாய் நேசிக்கிறவனாய் இருந்தான். அதே போலத்தான் நாமும் நம்முடைய பரம எஜமானாகிய பரலோகத்தின் தேவன் என்ன செய்யணும், உண்மையாய் நேசிக்கலாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த தடைகள் மாறி அசதிகள் மாறி நம்முடைய ஊழியம் செழிக்கும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையா பேசினாங்க. சவுலுக்கு ஒரு நல்ல வேலைக்காரர் இருந்தாரு பாருங்க. சவுல் தன்னுடைய காரியங்களை சொல்லும்போது மிக ஒரு சுறுசுறுப்பான காரியத்தை குறித்து பேசினார். நீதிமொழிகள்ல கூட ஒரு வசனம் அந்த அஜாக்கிரதையை குறித்து நிறைய சொன்னாங்க பிரதர். பார்த்தீங்கன்னா, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதுல எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, நமக்கு அந்த ஜாக்கிரதை உணர்வு இருக்குதா? இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள்ல 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நினைக்கிறேன். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட மந்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, கத்துடைய வேலையா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம், அந்த இடத்துல நீ எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கவனமா இல்லாத பட்சத்துல ஒரு நாள்ல எல்லாத்தையும் இழந்து போக வேண்டியிருக்கும். ஆடுகளின் நிலைமை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தையின் மேல் கவனமாயிருன்னு சொல்லப்பட்ட அந்த இடத்துல கீழே பாருங்க, வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கு, உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கு, புல்முளைக்கு, பச்சளைகள் தோன்றும், மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும், ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தை கொடுக்கும். ஸோ ஊழியத்தை கரெக்டா செய்யறவங்களுக்கு தான் அந்த ஊழியம் என்ன கொடுக்கும், பலன் கொடுக்கும். அதுதான் அதோட காரியம்.
அதோட காரியம். நிறைய பேர் பாருங்க, தன்னுடைய சபை விசுவாசிகளை போய் கேர் எடுத்துக்கவே மாட்டாங்க. தன்னுடைய ஊழியத்தில் இருக்கிற மக்கள் மேல கேர் எடுத்துக்கவே மாட்டாங்க. அமெரிக்காவுக்குள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. தன்னுடைய உடன் ஊழிய நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், உள்ளார எத்தனை பேருக்கு என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கான்றதெல்லாம் பாக்குறது இல்லை. அதுக்குள்ள அமெரிக்காவுக்கு போயிடுறது. நம்ம கையில என்ன கொடுத்திருக்கிறார், நம்முடைய மாவட்டத்தை குறித்து, நம்முடைய தமிழ்நாட்டை குறித்து, நம்முடைய மாநிலத்தை குறித்து, நம்முடைய தேசத்தை குறித்து என்ன காரியத்தை கடவுள் நம்ம கையில ஒப்படைச்சிருக்கிறாரோ அதுல கவனமா இருப்போம். நம்ம கையில கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகள் மிக மிக முக்கியமானவை. நாளைக்கு இந்த டிவில வந்து ஒரு பொறுப்பை கையில எடுத்திருக்கேன்னு சொன்னா இந்த காரியத்துல நான் எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். அப்படி கவனமா இல்லாத பட்சத்துல நான் எதையும் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது, எதையும் வெற்றிகரமா நிகழ்த்த முடியாது. ஏதோ பேருக்கு சும்மா உலகிட்டு இருக்கலாம், நானும் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாம உபயோகமான ஒரு காரியத்தை யாருக்கும் நான் என்ன செய்ய முடியாது, கொடுக்கவே முடியாது. கொல்லாத ஊழியக்காரன், சோம்பலான ஊழியக்காரன் செய்த தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் அந்த தாளத்தை கொண்டு போய் புதைச்சு வைக்கிறான். பயன்படுத்தணுங்க. நிறைய பேருக்கு கிருபை இருக்குது, நிறைய பேருக்கு கிருபை இருக்குது, நிறைய பவர், நிறைய பாத்தீங்கன்னா நல்ல தாளந்துகள், நல்ல பாடுற தாளந்து உண்டு. ஒரு சகோதரர் எனக்கு தெரியும், மிக அருமையா பாடுவார். ஆனா சாக்கு போக்கு சொல்லுவார். இந்த சாக்கு போக்கு சொல்றாங்க பாத்தீங்களா, இவங்க மிகப்பெரிய சோம்பேறிகள், மிகப்பெரிய சோம்பேறிகள். தன்னிடத்துல இருக்கிற கிருபையை எடுத்து பயன்படுத்தணும். இறைக்கிற கிணறுதான் அது எப்படி இருக்கும், சுத்தமானதா இருக்கும். அதை பயன்படுத்துற பொருள் தான் எப்படி இருக்கும், சுத்தமா இருக்கும். நீ வந்து அந்த கிணறை உபயோகிக்கவே இல்லைன்னா அந்த தண்ணியை யாருமே என்ன செய்ய முடியாது, ஒரு நாள்ல குடிக்கவே முடியாது, கெட்டு போகும். கெட்டு போன சுனைக்கு அவன் ஒப்பா இருப்பான் அப்படின்னு நம்ம வேதத்துல பாக்குறோம். இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய திறமைக்கு தக்கதாதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாதான் அந்த எஜமான் தாளந்துகளை பகிர்ந்து கொடுத்துட்டு போறார். வேதம் தெளிவா சொல்லுது, அவனுடைய திறமைக்கு தக்கதாகத்தான் அவர் கொடுத்துட்டு போனார். அதிகமாவும் கொடுக்கல, குறைவாவும் கொடுக்கல. இவனால முடியுன்ற காரியத்தை தான் அவன் கையில ஒப்படைச்சிட்டு போனார். ஆனா அதை அவன் செம்மையா செய்யல. அதுக்கு இன்னொரு பழி வேற சொல்றான், நீர் பொல்லாதவரு, நீர் கடினமான ஒரு எஜமான் வேற அவரை பட்டம் சொல்றான். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த சோம்பேறியா இருக்கிறவன், அசதியா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்களை என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, விரல் நீட்டிட்டே இருப்பாங்க. இவங்க இப்படி, அவங்க இப்படி. ஒரு சின்ன குழந்தையில இந்த டீமா ரெண்டு பக்கமும் ஆண் குழந்தையில பெண் குழந்தையில எடுத்து ஒரு பாட்டு சொல்லி தருவாங்க டிராமா நடிக்கும் போது. கீரை விதைக்கலாம், கீரை விதைக்கலாம், வாடா கோமாளி அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிடும். அந்த பையன் சொல்லுவான், கீரை விதைச்சா கோழி கிண்டும், போடி நான் மாட்டேன் அப்படின்வான். அப்புறம் அவன் சொல்லுவான், கோழி கிண்டுனா வேலி போடலாம், வாடா கோமாளி. இன்னும் அந்த பொண்ணு அவன் சொல்லுவான், வேலி போட்டா வெள்ளாடு தாண்டும், போடி நான் மாட்டேன்மா. வெள்ளாடு தாண்டுனா காலை உடைப்போம், வாடா கோமாளின்னு இந்த பொண்ணு சொல்லும். அப்ப அவன் சொல்லுவான், காலை உடைச்சா சண்டை வரும், போடி நான் மாட்டேன். இப்படி நிறைய உண்டு அந்த பாடல்கள். குழந்தைகளை நான் அந்த டிராமால படிச்ச ஞாபகம் இருக்குது. பாருங்க, ஒண்ணுக்கும் ஒரு சாக்கு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு வச்சிருப்பாங்க. பாருங்க, ஒவ்வொரு காரியத்துக்கும் இன்னொருத்தரை குறை சொல்லுவாங்க, இன்னொருத்தரை காரணம் சொல்லுவாங்க. குறைன்றதை விட இதுதான் காரணம். ஆட தெரியாத டான்ஸ்காரி தெரு கோணலா இருந்தது, என்னால ஆட முடியலன்னாலும். இவ சரியா பிராக்டிஸ் பண்ணல, இவளோட டான்ஸ்ல இவளுக்கு பயிற்சி இல்ல, போதுமான அளவு பயிற்சி இல்ல, முதிர்ச்சி இல்ல, இவளுக்கு ஆட தெரியல. ஆனா அவ என்ன சொல்றா, அந்த தெரு கோணையா இருக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சோ அது போல சாக்கு போக்கு சொல்றவங்களா நம்ம இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு வயதான ஒரு எடுத்துக்காட்டு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு வயதான பெண்மணி ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு டீச்சர் வந்து ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பியூட்டிஷியன் வந்தாங்க. அந்த அம்மா வந்த உடனே இவங்களை பார்த்துட்டு, ஐயோ உங்க தலையில டேண்ட்ரப் இருக்கு, ஐயோ உங்க தலையில இப்படி ஆயிடுச்சு, இப்படியே விட்டீங்கன்னா நீங்க 2 வருஷத்துல 80 வயசு பாட்டி மாதிரி ஆயிடுவீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னதை நான் கேட்டுருந்தேன். நான் அதுல பார்த்து கொண்டு இருக்கும் போதே அந்த அம்மா, அப்ப இதெல்லாம் சரி பண்ணணும்னா என்ன செய்யலாம்னு அந்த அம்மா கேட்டாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ற டைமுக்குள்ள ஒரு பியூட்டிஷியன் தனக்கு ஒரு நல்ல கஸ்டமரை என்ன செஞ்சுட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கோம், அங்க ஒருத்தர் டைரியும் கைமாவே சுத்திட்டு இருக்காரு. திருமண வீட்டுல வந்து என்னத்தாங்க எழுதிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா எல்லாருக்கிட்டையும் அட்ரஸ் வாங்குறாரு, போன் நம்பர் வாங்குறாரு, அட்ரஸ் வாங்குறாரு. அப்பதான் சொன்னா ஒரு LIC ஏஜென்ட் கல்யாண வீட்டுல வந்து விருந்து கொடுத்தோம், விருந்தாப்டமா மொய் வச்சமான்னு போதாம 10 அட்ரஸ் என்ன செஞ்சுட்டு போயிடணும், இங்க இருந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடணும்னு கடமையில கண்ணா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த கடமை உணர்ச்சி, இந்த மாதிரி கவனம் நமக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம எங்கேயோ கொண்டு போயிருக்க முடியும்.
சோ கவனமா நம்ம இருப்போம். மந்தையின் மேல், நம்ம கையில கொடுக்கப்பட்ட ஆடுகள் மேல், நம்ம கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் மேல், எனக்கென்று ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குது, என்னை நம்பி சில பொறுப்புகளை என் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். இதுல நான் எவ்வளவு சரியா போயிட்டு இருக்கேன், இதை நான் எப்படி சரியா கொண்டு போயிட்டு இருக்கேன், இதை நம்ம தெளிவா சிந்திப்போம். இந்த காரியத்துல நம்ம கண்ணும் கருத்துமா கவனமா இருப்போம்னு சொன்னா எந்த எதிரியும் இங்க வந்து களை விதைக்க முடியாது. நீ தூங்குனா எதிரி களை விதைப்பான்னு அழகா ஃபாதர் பாடி இருக்கிறாரு. நம்ம தூங்கவும் வேண்டாம், எதிரி வந்து களையை விதைக்கவும் வேண்டாம். நம்ம அறுவடையை கச்சிதமா நம்ம பயிரிட்டு நம்ம என்ன செய்வோம், அறுவடையை நம்ம ஏற்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து 2வது ரவுண்டுக்கு அருமை சகோதரன் காத்திருக்கிறாங்க, சிலுவை சிநேகிதர். வாங்க, நீங்க வந்து இன்னும் பலமான காரியங்கள், உங்கள் அனுபவங்களை சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களோடு கூட பேச ஆண்டவர் உதவி செய்வதற்காக நன்றி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். கவனிங்க, ஊழியத்தில் அசதி, இந்த அசதி இல்லாம நம்ம வாழணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல போறேன். அசதி நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு ஊழியக்காரனுக்கு, தேவ தரிசனம் பெற்றவனுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அந்த ஒழுங்கீனம் இருந்துச்சுனாவே பல விஷயங்களை அவன் இழந்து போவதற்கு அது ஏதுவா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா, அவன் காலையில எழும்புறதுல இருந்து அந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல தன்னுடைய வேலைகளை நேர்த்தியா செய்யற வரைக்கும், தன்னுடைய சரியான நேரத்துக்கு தூங்க போகிற வரைக்கும், எல்லா காரியங்களையும் ஒழுங்கும் கிரமமா நேர்த்தியா செய்கிற ஒரு மனுஷனாக அவன் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தா தான், அந்த ஒழுங்கு இருந்தா மட்டும்தான் அவன் தன்னுடைய காரியங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவன் அசதி இல்லாம, தன்னுடைய மேன்மைகளை இழந்து போகாம அவன் தன்னை காத்து கொள்ள முடியும். வேதம் நமக்கு ஏராளமான ஒழுங்குகளை காண்பிக்கிறது. எத்தனை பேர் அந்த ஒழுங்குகளை கவனித்து, ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வாழ்நாட்களில அவர் எப்படி நடந்து கொண்டார், எப்படி பேசினார், எப்படி செயல்பட்டார், அவர் ஒருவேளை வியாதியோடு இருக்கிறவங்களோட அவர் நடந்து கொண்ட விதம் என்ன, ஒருவேளை குடும்பஸ்தர்களோடு கூட வாழ்ந்த காரியம் என்ன, தன்னுடைய ஊழியத்துல, திருச்சபையில என்று சொல்லி அவருடைய நடவடிக்கைகளை எல்லாம் கவனித்து பார்த்து நாம் அவரிடத்துல அந்த ஒழுங்குகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே நமக்கு அசதி இருக்காது. நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட எழும்பிட்டாரு. அப்போ சீசர்கள் 2 பேரு அதை கேள்விப்பட்டு கலர் திறந்திருக்குதுன்னு சொன்ன உடனே வேகமா ஓடி போறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பா இருந்த யோவானு வேகமா போறான், பேதுருவும் வேகமா ஓடி போறான். அப்ப வேகமா ஓடி போகும்போது பேதுருவை எப்பவுமே முந்திக்கிறது பேதுரு தான். ஆனா இப்ப இவன் முந்திட்டு ஓடுறான். அங்க போன உடனே கல்லறை வாசல்ல நின்றான். இயேசுக்கு அன்பா இருந்த சீசன் முதலாளா போய் கல்லறை வாசல்ல நின்னுக்கிறான், உள்ள போகல. ஆனா லேட்டா வந்த பேதுரு உள்ள வேகமா போய் நிக்கிறான். அங்க போன உடனே அவன் கண்ட காட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருந்த சீலைகள் அது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல மடித்து ஒரு ஓரமா அது ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை பாக்குறான். அந்த விஷயத்த நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து எழும்பின உடனே ஒருவேளை அவரை சுற்றி இருந்த அந்த உடைகளை அவரே எடுத்து மடிச்சு வச்சுட்டு போனாரா என்னங்கிறது நமக்கு வேதத்துல இல்ல. இருப்பினும் அந்த இடத்துல அந்த கல்லறைக்குள்ள கூட அதை அந்த ஒழுங்கு நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் மரிக்கும் போது தன்னுடைய தாயையும் பார்த்து, தன்னுடைய சீசனையும் பார்த்து, இனிமேல் அவதாயா உன்னுடைய தாய், அவன் தான் உன்னுடைய மகன், நீங்க 2 பேரும் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லி தன்னுடைய வயதான தாயை ஒப்பு கொடுத்துட்டு போறார். தன்னுடைய சீசனுடைய கரத்துல அவரு ஒப்பு கொடுத்துட்டு போறார். அந்த ஒழுங்குகளை இயேசு கிறிஸ்துவ இன்னும் சம்பவங்களை சொன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள்ல சம்பவங்களை ஏராளமா சொல்லிட்டு இருக்கலாம். அப்ப ஊழியக்காரனுக்கு ஒழுங்கு இருக்கணும். ஒழுங்குன்னா குறிப்பா சரியான நேரத்துக்கு தூங்கி எந்திரிச்சா காலையில் நேரமே எந்திரிச்சு ஜெபிக்கலாம், நேரமே எந்திரிச்சு தன்னுடைய காரியங்களை செய்யலாம், தன்னுடைய மூளை ஒழுங்கா வேலை செய்யும், தன் சரீரம் ஒழுங்கா வேலை செய்யும். கண்ட நேரத்துல தூங்க முடியாது, கண்ட நேரத்துல அசதியா இருக்க முடியாது. தன்னுடைய சரீரம் ஊழியத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். பல நேரங்கள்ல ஐயோ மறந்துட்டேன், எனக்கு தெரியாம செஞ்சுட்டேன். ஏன் அந்த அசதி? ஒழுங்கு தவறான், ஒழுங்கீனம். ஊழியக்காரன் எப்ப வேணாலும் சாப்பிடலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம், கண்டதையும் சாப்பிடுறது. ஊழியத்துக்கு கிளம்புற நேரத்துல தான் வயிற்று கலெக்ஷன் போய் பாத்ரூம் உட்கார்ந்துருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா அது அவனுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ஒரு ஒழுங்கு இல்ல, தூங்குற விஷயத்துல ஒரு ஒழுங்கு இல்லைன்னா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய சரீரம் ஊழியத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. அவனுக்கு ஏராளமான அசதி வந்துதான் ஆகும். 1. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல கவனமா இரு, ஜாக்கிரதையா இரு, எச்சரிக்கையா இரு,
விழிப்பாயிரு அப்படின்னு சொல்லி 1, 2 இல்ல, ஏராளமான எச்சரிப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, இல்ல நிருபங்கள்ல பவுல் மூலமாவும் சரி, மற்ற பொதுவான நிருபங்களையும் சரி, ஏன் வெளிப்படுத்துற விசேஷத்திலையும் சரி, கொஞ்ச நஞ்ச எச்சரிப்புகள் இல்ல, ஏராளமான எச்சரிப்புகள் இருக்குது. எச்சரிக்கை போர்டு வச்சிருக்காங்க, இது டேஞ்சர்னு போட்டிருக்காங்க. டேஞ்சர்னு போட்டு நான் உள்ள போய் கையை விட்டேன்னா என்ன ஆகுறது? அப்போ இவ்வளவு எச்சரிப்புகளை நான் பெற்றுக்கொண்டும் நான் மீறி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, கவனிங்க, நான் கவனமா இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் என்னுடையது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற, கீழ்ப்படுகிற இருதயம் இல்லைன்னா அவர்கள் எங்கேயாவது போய் அவர்கள் தங்களுடைய ஊழியத்துல, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுல குடும்பத்தை தொலைச்சு, இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க குடும்பத்தை கவனிக்கிறது இல்ல, ஊழியன்னு போயிடறாங்க, அசட்டை. அப்போ பல விஷயங்களை ஏன் அந்த ஒழுங்கீனங்கள் இருக்கும் போதுதான், அந்த எச்சரிப்புள்ள வார்த்தைகளை கவனிக்க தவறும் போதுதான், அந்த எச்சரிப்புள்ள அந்த வார்த்தைகளுக்கு தங்களை கீழ்ப்படி ஒப்பு கொடுக்காததுனாலதான் இன்னைக்கு ஏராளமான அசதி வந்துருது. அசதி வந்ததுனாலதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைய பல நேரங்களில பல நஷ்டங்களுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, நம்ம ஏராளமான ஜனங்களை உதாரணம் காட்டலாம். உலகத்தில் இருக்கிற அநேக வல்லுநர்களை, அறிஞர்களை உதாரணம் காட்டலாம். அவங்க எல்லாம் இவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தாங்க, காந்தி ஒரு நாளைக்கு இத்தனை நேரம் தான் தூங்கினாரு, இப்படி எல்லாம் பல விஷயங்களை சொல்லுவோம். ஆனா உங்களுக்கு எனக்கும் ஆபிரகாமோ யாக்கோபோ உலக பிரகார மனுஷனோ மாதிரியில இயேசு மட்டும்தான் நமக்கு மாதிரியா இருக்கிறார். அவரிடத்துலதான் கற்றுக்கொள்ளணும். அவர் நமக்கு பாத்தீங்கன்னா ஒளிவு மலையில உட்கார்ந்து இருக்கிறாரு. சீசர்கள் போறாங்க, அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளம் என்னன்னு கேட்ட உடனே அவர் அடையாளத்தையா சொன்னாரு. நீங்க வாசிச்சு பாருங்க, மத்திய 24ஆம் அதிகாரத்துல நீங்க தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த 3வது வசனத்துல இருந்து இயேசு கிறிஸ்து வாயை திறந்து பேசும்போது எடுப்புல சொல்றாரு, ஒருவனும் உன்னை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எச்சரிக்கையாயிரு. எத்தனை பேர் எச்சரிக்கையா இருக்கிறோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வசனங்களை கவனிக்கிறது இல்ல, கர்த்தருடைய எச்சரிப்புகளை கவனிக்கிறது இல்ல. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் பழக்க வழக்கமாய் புழக்கத்துல வந்தா எல்லாமே கெட்டு போகுது. அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. பல விஷயங்களை பழகிடுறாங்க. அப்போ பல விஷயங்களை பழகிறதுனால அது தவறுனே அவங்களுக்கு தெரியறது இல்ல. அப்போ நம்ம எதை கவனிக்கணும், எப்படி கவனிக்கணும்? இப்ப நீங்க 6:30 மணிக்கு லைவ் அப்படிங்கும் போது நான் கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு ஒரு 1/2 hour பிஃபோரா நான் ரெடி ஆகணும். நான் 6:30 மணிக்கு தான் வந்துட்டு நோண்டிட்டு ஒரு அந்த லிங்க் எல்லாம் நான் தேடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா அது ஒரு ஒழுங்கீனம், அசதி, அப்போ ஒரு நிர்விசாரம். அப்போ அந்த எச்சரிப்புகளை ஊழியக்காரன் கவனிக்கணும். 3வதாக பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல, தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனை அவரே நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். வசனம் சொல்லுகிறது ரோமர் 12:1 உங்க மேலும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நான் என்ன ஒப்பு கொடுத்திருந்தேன்னா அவர் என்ன நடத்திடுவார். நான் என்ன ஒப்பு கொடுத்திருந்தேன்னா அவர் என்ன பாதுகாத்துடுவார். அடுத்தவன் என்ன குறை சொல்றதுக்கு அவர் விட மாட்டார். ஏன்னா அவருடைய ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்துவார். ஒப்பு கொடுத்தல்னா என்ன? ஆண்டவருக்கு எது பிடிக்குதோ, எனக்கு பிடிக்கலைனால நான் செய்யற ஆண்டவரே, அதுதான் ஒப்பு கொடுத்தல். ஒருவேளை எனக்கு பிடிச்ச அநேக விஷயங்கள் ஆண்டவருக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஆண்டவரே அதை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றதுதான் ஒப்பு கொடுத்தல். இந்த ஒப்பு கொடுத்தல ஒரு மனுஷன் சரியா செஞ்சிருந்தானா நிச்சயமா என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருப்பார், அவர்களுக்கு போதிப்பார். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதாவது கவனிச்சீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு முதல்ல தான் யாரு, தன்னோட பிளஸ் மைனஸ் என்னங்கிறத கர்த்தர் அவனுக்கு சரியா சொல்லி கொடுக்கிறார். ஏசாயா ஆண்டவரை தரிசிக்கும் போது ஐயோ அதமானேன்னு சொல்லி நான் அசுத்தோட உதடுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி கதறான். அடுத்த வார்த்தையை சொல்றான், நான் அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில வாழுகிறேன்னு சொல்றான். அதனுடைய அர்த்தம் என்ன? தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறான், தன்னை சுத்தி யாரு இருக்கிறவங்க யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறான். அப்போ அந்த வெளிச்சம் அவனுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னை தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கும் போது, தேவனை தரிசிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது அதை பெற்றுக் கொள்ளுகிறான். இங்க இருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, தேவனுடைய கரத்துல தன்னை ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய குடுமையை பிடிச்சு ஆண்டவரை நடத்துவார். அவரே வழி நடத்துவார். அடிக்கிறது நான் சொல்லல, அவர்களை மிரட்டுறது சொல்றது இல்ல,
அவர் வழி நடத்தி கொண்டு போவார். நாம எங்க போகணும், எப்ப எங்க நிக்கணும், எதை பேசணுங்கிறத அவரே நடத்திடுவார். அப்ப ஊழியத்துல நம்ம இப்படி செயல்படணுங்கிறத அப்போ அவரே நடத்துவார். ஒருவேளை நம்ம திருச்சபையில் இருக்கிற ஜனங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கர்த்தர் நமக்கு முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்துவார். நம்முடைய ஆவியில அந்த எச்சரிப்பை கொடுப்பார். நமக்கு ஒரு ஜாக்கிரதை உள்ள ஒரு மனுஷனாக இந்த சமுதாயத்துல வாழ்ந்திருக்க முடியும். சுறுசுறுப்புள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். ஒருவேளை சகோதரி முன்னதாகவே ஒரு நல்ல வார்த்தையை எனக்கு நான் அதை சொல்லலான் இருந்தேன், அவங்களே ஞாபகப்படுத்தினாங்க. கவனிங்க, ஜாக்கிரதை உள்ளவன், தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக, அதிபதிகளுக்கு முன்பாக நிற்பான். எப்படி நிக்கிறான்? தான் வேலையில, தன்னுடைய ஊழியத்துல, தன்னுடைய பொறுப்புல ஒரு உத்தரவாதம் வரலையா? பாத்தீங்கன்னா ஒரு ஊழியத்துக்குன்னு போவாங்க, அந்த இடத்துல சில எதிர்ப்புனான ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு? காலில் தூசி உதறி போட்டு வா அப்படின்னு சொல்லி உடனடியா முடிவெடுத்துறது. பாஸ்டர் டேனியல் அங்கப்பன் சொன்ன மாதிரி அந்த சவுல் கிளம்பிட்டான் பாருங்க, உடனே கிளம்பிட்டான். உடனே வேலைக்காரன் இல்ல நில்லு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி நிறுத்துறான். அப்போ ஒரு காரியம் ஆகல, ஒரு காரியம் சரிப்பட்டு வரலன்னு எடுத்தங்கவத்துன டக்குன்னு முடிவெடுக்கிறது. இந்த பிரச்சனையெல்லாம் வராம இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை உங்களை என்னையும் நடத்தணும். நான் என்ன ஒப்பு கொடுத்திருந்தேன்னா அவர் என்ன நடத்துவார். நான் அவருடைய ஆளுகையில இருந்தேன்னா அவர் என்ன நடத்துவார். அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருந்தவனை யாரும் கை வைக்க முடியாது. ஏன் அடைக்கல பட்டணத்துக்குள்ள இல்ல? கிறிஸ்துக்குள்ள நம்ம இருந்தோம்னா எவனும் நம்ம மேல கை வைக்க முடியாது. கிருபைக்குள்ள இருந்துட்டானா எவனும் நம்மள கை வைக்க முடியாது. காரணம் என்னன்னா அவரே நமக்கு மதிலாக, பாதுகாவலாக இருக்கிறார். ஆகையினால இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் அசதியா இருப்பதனால வருகிற விளைவு, அழிவு நமக்கு ஏராளம் உண்டு. ஒருவேளை இந்த வார்த்தைகளை பேசுகிற என்னோடு கூட கலந்து ஆலோசிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஊழியர்களாய் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை உலகம் எங்கு இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச மக்கள், ஊழியர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அனுபவத்துல நீங்கள் சொல்லுவீர்கள், நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேயா, கொஞ்சம் தெரியாம விட்டுட்டேயா, கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன், என் கவனத்தை நான் எங்கேயோ வச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம நஷ்டம் இல்லாம வாழ்றதுக்கு ஒரே வழி என்ன அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கை வாழணும். நான் 3 காரியத்தை ரத்தின சுருக்கமா சொல்லியிருக்கேன். 1, நம்ம வாழ்க்கையில ஒழுங்கு உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய காலையில எழும்பி ஒருவேளை நேரமே ஜெபித்து விட்டு நம்முடைய கடமைகளை முடித்து விட்டு இரவு தூங்க போகிற வரைக்கும் நமக்கு அந்த நேரத்துல என்னென்ன காரியங்களை செய்யணும்னு அந்த ஒரு ஒழுங்கு, திருக்குறள்ல ஒரு குறள் சொல்லுவாங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலான ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ உயிரை காட்டிலும் மேலானது அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறள்ல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ நமக்கு நம்முடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், நம்முடைய ஒழுங்கு முக்கியம். 3 காரியங்களை சொல்லியிருக்கேன். 2வது, நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய எச்சரிப்புகளை ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும். நிச்சயமா சுருக்கமா சொல்லிடுறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை, நம்முடைய இரட்சகராக இருக்கிற ஆண்டவருடைய போதனைகளை தேடி வாசிக்கிற, தியானிக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் ஆண்டவர் இதை செய்யணும் சொல்றதுக்கு முன்னாடி இதை செய்யாதேம்பார். எதை செய்யக்கூடாதுங்கிறத தான் முதல்ல சொல்லுவார். இன்னைக்கு எதை செய்யக்கூடாதுங்கிறத நமக்கு தெரியுதா? நமக்கு அதை கற்றுக் கொடுக்கறது இல்ல. ஒருவேளை நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது, குழந்தைகளை பார்க்கும்போது, இதை செய்யாத, அதை செய்யாத, அங்க நிக்காத, அதை பண்ணாது, இதை பண்ணாது, ஏராளமான காரியங்களை சொல்லி கொண்டு இருப்போம். ஆனா நமக்கு ஆண்டவர் சொல்ற விஷயங்களை நம்ம என்ன பண்றது இல்ல, நம்ம கவனிக்கிறது இல்ல. ஆண்டவர் நமக்கு எதை செய்யணும், செய்யணும், இதை செய் என்று சொல்வதற்கு முன்னாடி இதை செய்யாதே என்பதை தான் அதிகமாய் நம்ம இடத்துல சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை. மாத்திரமல்ல, இறுதியாக நாம் நம்மை தேவனுடைய கருத்துல, பரிசுத்த ஆவியானுடைய பொற்கரங்களில நம்மை ஒப்பு கொடுத்திருக்கும் போது நம்மை எந்த விதமான அழிவுக்கு நேரான பாதையில நாம் போய் விழுந்து விடாதபடிக்கு நமக்கு அக்கினி மதிலா இருந்து அவரே ஆலோசனை கொடுத்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ வலதுபுறம் சாயும் பொழுது இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு பின்னால் இருந்து சொல்ல கேட்பீர்கள் என்று சொல்லி அந்த தேவ ஆவியானுடைய நடத்துதல், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல், கர்த்தருடைய பிரசன்னத்தினுடைய நடத்துதல், நான் உனக்கு முன் போய் கோணலை செவையாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். உன்னையும் என்னையும் கடைசி வரை, இறுதி வரை நடத்துகிற தேவன் இருக்கிறார். 3 காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 1, ஒழுக்கம். 2, எச்சரிப்பை கவனிக்கிற காரியம். 3, நாம் நம்முடைய ஜீவியத்துல கவனமாய் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம்
ஒப்பு கொடுத்தல். இந்த 3 காரியங்களில ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். ஆமென். பிரதர் போட்டாங்க பாருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியா என்ன பண்ணுவான், பகுதி கட்டுவான். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அனலாயிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்குது ஆலோசனை. பாருங்க, அசதியாயிராமல் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க பாருங்க, நிறைய இடங்கள்ல பவுல் தன்னுடைய நிருபங்கள் எழுதும்போது தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு, விழித்திரு விழித்திரு, இந்த வார்த்தைகள் அதிகமான இடங்கள்ல வரும். விழித்திருங்கள் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி, விழித்திருந்துக்கணும் அப்படின்னு சொன்னா கண்ணை திறந்து வச்சுட்டு இருக்க விழிப்பு அல்ல, நம்முடைய ஆவியில ஒரு விழிப்புணர்வு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். அது எப்பெல்லாம் நமக்கு குறையும்னு சொன்னா, நம்ம தேவனுக்குள்ள அதிகமா நெருங்கி ஜீவிக்காத போது, நம்ம அசதியா இருக்கும் போது அந்த விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப குறைவாயிடும், ரொம்ப ரொம்ப குறைவாயிடும். நம்ம இருட்டுலதான் நம்ம இடறுவோம். நமக்குள்ள வெளிச்சம், அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம இடறி போக மாட்டோம். பாருங்க, இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வசனம் 24ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல 6ஆம் வசனத்துல முதல் பாகம், நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நம்ம நிக்கிறது யுத்த களம். நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கிறோம், ஊழியம்ன்றது ஒரு பேட்டில்ல நிக்கிற மாதிரி, ஒரு யுத்த களத்துல நிக்கிற மாதிரி நம்ம நின்றுட்டு இருக்கோம். யுத்த களத்துல நின்று அங்க போர் புரியிற ஒரு வீரன் அங்க போய் கவனக்குறைவா கொஞ்சம் கூட நிக்க முடியாது. ஒரு செகண்ட் கூட அவன் கவனக்குறைவா என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அவன் அங்க நிக்கிற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவன் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். எந்த பக்கத்துல இருந்து ஆயுதம் வருது, எந்த பக்கத்துல இருந்து நமக்கு விரோதமான குண்டுகள் வருதுன்னு சொல்லி அவன் எனி டைம் அங்க அலர்ட்டா தான் நிக்கணும். ஸோ அதே போலதான் ஊழியமும் கூட, நம்ம எனி டைம் ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஜாக்கிரதை உணர்வு, விழிப்புணர்வு, தெளிந்த புத்தி. சிலருக்கு தேவ பக்தி நிறையவே இருக்கு, தெளிந்த புத்திங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. தேவ பக்தியும் தெளிந்த புத்தியும் ரெண்டும் மாறி மாறி நமக்கு ஈக்குவலா செயல்படணும். தெளிந்த புத்தி இல்லைன்னு சொன்னா நம்ம அசந்து போவோம். சில நேரங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது நம்மையும் அறியாம எதையா போல ஒரு சோர்வு என்ன செய்து வருது. அந்த சோர்வு ஒரு நாள் இருக்கலாம், அந்த அசதி ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். அடுத்து நம்மளை விழிப்படைந்து என்ன செய்து கொள்ளணும், பரலோகத்திலிருந்து வர்ற ஃபுட்டை சாப்பிட்டு எழும்பி இன்னும் நம்ம பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி எழுந்து சாப்பிட்டு வேலையை செய்யி அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன செய்யணும், நாம புறப்பட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பாருங்க, பிரதர் சொன்னாங்க, நிறைய நேரங்கள்ல நம்முடைய காரியத்துல ரொம்ப ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கும். சாப்பாடு விஷயத்தை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நிறைய இடங்கள்ல ஊழியர்கள் ஊழியத்துக்கு போகும்போது இந்த ஃபுட்டு ரொம்ப அளவா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நான் சில நேரங்கள்ல பார்த்திருக்கேன், ஒரு உடன் ஊழியரா இருந்த ஒரு சகோதரர் அடிக்கடி, ஒரு ஊழியத்துல இருந்த ஒரு சகோதரர் அடிக்கடி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல இருக்கிற சகோதரிகள் சாப்பிடுங்கன்னு சொன்னா போதும், சொல்லாட்டியும் சாப்பிடுவாரு, அது வேற விஷயம். ஆனா மிக கழுத்து வரைக்கும் என்ன செய்வாரு. அப்போ ஒரு நாள் 5 பேர் சாப்பிடுவதற்காக டிஃபன் செஞ்சு வச்சிருக்காங்க, அவர் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. அப்புறம் அவர் எந்த ஊழியத்தை செய்ய முடியும், கொஞ்ச நேரத்துல உட்கார்ந்த சேர்லயே கொரட்டை விடுறாரு. ஒரு வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கோமே அங்க உட்கார்ந்து கொரட்டை விடுறோமேன்ற இது கூட இல்லை. நான் சொல்லி இவர் என்ன ஊழியம் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோதரித்தனம் ஒரு பெரிய 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 கேடான ஒரு காரியம். இதுல இருந்து விழித்துக் கொள்வோம். அருமை சகோதரி ஜெஸ்லின் இப்ப அவங்க 2வது கட்டத்தை அவங்க ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிற காரியங்களை நம்மோடு கூட பேசுவாங்க. அவங்களுடைய அனுபவங்களை, அவங்களுடைய காரியங்களை எல்லாத்தையும் நம்மோடு கூட ஷேர் பண்ணுவாங்க. சகோதரி பேச. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து மேலனடைந்து கழுகு போல எழுந்திடுவாய். காத்திருந்து மேலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி
நம்பி வா இயேசுவை, ஆத்திமாரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், ஆத்திமாரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நமக்கு அசதி இருக்கக்கூடாது ஊழியர்களுக்கு, ஆனா பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. எபிரேயர் 10:36 பாத்தீங்கன்னா வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் பலர் தங்கள் வாழ்வில் பெற்ற தாமதமான ஆசீர்வாதங்களை பற்றி நாம் வேதம் முழுவதிலும் காணலாம். ஆபிரகாமுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்ற வாக்குத்தத்தம் கிடைத்த பின்பும் அவன் நெடுங்காலம் காத்திருந்தான். யோசேப்பும் எழுத்தின் கொடிய வேதனையில் உள்ள வருடங்களை கழித்தான். ஆனால் பெருமையான வீட்டில் காத்திருந்தாள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மௌனமாக நாசரேத்தின் தெருக்களில் நம் வாழ்நாளை கழிக்கவில்லையா? நீங்கள் சந்தித்துண்டா? உற்சாகத்துக்கு பதில் சோர்வும் அசதியும், பலத்துக்கு பதில் பலவீனமும், பேச வேண்டியதுக்கு பதில் வியாதியும், நட்புக்கு பதிலாக நண்பர்களால் கைவிடப்பட்ட நிலைமையும் நீங்கள் அனுபவித்ததில்லையா? தாமதமாக வருவதை பற்றி தயங்காதே. பரிசுத்தவான்களுக்குரிய பொறுமையை தரித்துக்கொள். நாம் இரட்சகர் ஆவியாக நம்மோடு இருக்கிறார். நமக்கு தேவையானதை தம் காயப்பட்ட கரத்தால் கொடுக்க தயாராக இருக்கிறார். பொறுமையோடு ஊழியத்தில் காத்திருந்தவர்கள் அடைந்த ஆசீர்வாதங்கள் ஏராளம். அன்பு நண்பர்களே, இந்த சம்பவம் உண்மையில் நடந்த சம்பவமாகும். ஒரு ஊழியர் தன் மனைவி பிள்ளைகளோடு காரில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்துக்கு வந்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் வெகு நேரம் காரில் இருந்தபடியால் ஒரு ஹோட்டலில் சாப்பிட இறங்கினார்கள். அந்த ஊழியர் வண்டி ஓட்டி வந்தபடியால் காலை கொஞ்சம் நீட்டி மடக்க வேண்டி, நீங்கள் நான் கொஞ்சம் நடந்து விட்டு வந்து உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு நடக்க தொடங்கினார். அவர் அப்படி நடக்கையில் அவருடைய மனதில் ஒரு சோர்வு, அசதி. நான் கர்த்தருடைய ஊழியத்தை விரும்பித்தான் செய்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என்ன பிரயோஜனம்? எனக்கு மனது பாரமாய் இருக்கிறதே. நான் நினைக்கிற மாதிரி எனக்கு கனிகள் இல்லையே, என்னை விசாரிக்க யாரும் இல்லையே என்று அசதியாய் நினைத்து கொண்டே நடந்து கொண்டிருந்தார் அந்த தேவ மனிதர் காரிலிருந்து இறங்கி. அப்போ என்ன பண்றாருன்னா, அவர் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு டெலிபோன் பூத்து அவருக்கு கண்ணுல தென்படுது. அப்போ அவர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிபோன் பூத்துல இருந்து, அந்த டெலிபோன்ல இருந்து சவுண்ட் வருது, ரிங் சவுண்ட் வருது. அப்ப அங்க வேலை செய்து கொண்டிருந்தவரோ அங்கு வந்திருந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். அந்த போனை எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. இவர் யாருக்கோ வருகிறது, அந்த போனை எடுக்கிறதுக்கு யாரு இல்லையேன்னு நினைச்சு அவர் அங்கிருந்து நகரத்துக்கு வேற ஒரு காரியத்துக்கு வந்திருக்கிறேன், ஆனா இந்த போனை அடிச்சு கொண்டே இருக்குதேன்னு இவருக்கு மனசு கேட்கல. சரி நம்ம பாக்கலான்னு சொல்லி, ஒருவேளை ஏதாவது அவசர காரியமா இருக்குமோ, யாரோ இப்படி போனை அடிச்சுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி போய் எண்ணியபடி அந்த போனை எடுத்தார். போனை எடுத்து ஹலோன்னு சொன்னாரு. அந்த போனிலிருந்து ஒரு தூரத்திலிருந்து நாங்க ஒரு கால் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசினாரு. அந்த ஊழியரின் பெயரை சொல்லி அவர் இருக்கிறாரா என்று அந்த டெலிபோன்ல ஒரு ஆள் பேசுது, ஒரு ஆண் குரல் பேசுது. உடனே அந்த ஊழியருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. யார் இது? நான் எங்கிருந்தோ இங்க வந்திருக்கிறேன், ஆனா என்னோட பேரை சொல்லி எப்படி கேக்குறாங்க, நான் இருப்பது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் காலார நடந்து வரத்தானே வந்தேன், இது எப்படி சாத்தியமாகும்னு அந்த ஊழியக்காரர் சிந்திக்கிறாரு. ஒரு வார்த்தை பேசாம அப்படியே மலைத்து நின்றார். அந்த போனிலிருந்து குரல் மீண்டும் அந்த ஊழியரின் பெயரை சொல்லி, தயவு
செய்து சொல்லுங்க, அவர் அங்கு இருக்கிறாரா என்று கேட்டது. அப்போது அவர் தன்னிலைக்கு வந்தவராக, ஆம் நான் தான் பேசுகிறேன் என்று சொன்னார். அப்போது ஒரு சகோதரி அந்த போனில், ஐயா நான் இந்த இடத்துல இருந்து பேசுறேன், உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் இந்த தேவ ஊழியர் என்று எனக்கு தெரியும், தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று போனில் அழ ஆரம்பித்தார்கள். அப்போது அந்த ஊழியர், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டார். சகோதரி, நான் என் பிரச்சனைகளா தற்கொலை செய்ய நினைத்து ஒரு பேப்பரில் நான் ஏன் தற்கொலை செய்கிறேன் என்று எழுதியும் வைத்துவிட்டு தேவனிடம் நான் இதை செய்ய விரும்பவில்லை என்பதையும், ஆனால் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று அழுத போது எனக்கு நீங்கள் டெலிவிஷனில் பேசிய காரியம் ஞாபகத்தில் வந்தது. அப்போது நான் உங்களோடு பேசினால் என் துயரம் தீரும் என்று எண்ணி உங்களை அழைக்க நினைத்தேன். ஆனால் உங்கள் நம்பர் எனக்கு தெரியாது, உதவி செய்யவும் யாரும் இல்லை, என்ன செய்வது என்று நினைத்து கொண்டிருந்த போது என் மனதில் சில நம்பர்கள் தோன்றியது. அந்த நம்பர்களை எல்லாம் நான் எழுதி வச்சுட்டு, இது தேவனிடத்தில் வருகிற அற்புதமாயிருந்தால் இது உங்களுடைய நம்பராக இருக்கும் என்று அந்த சகோதரி நினைத்து அந்த தேவ ஊழியரை அழைக்கிறதுக்கு அவங்க இது பண்ணாங்க. அப்போ இது உங்களுடைய ஆபீஸின் நம்பரா என்று கேட்டார்கள். அப்போது அந்த ஊழியர் நடந்த காரியங்களை அந்த சகோதரிக்கு அறிவித்த போது அவர்கள் வியந்து கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். பின் அந்த ஊழியர் அந்த சகோதரியின் பிரச்சனைகளுக்கு ஆவியானவரின் நடத்துதலின்படி உதவி செய்த போது அவர்கள் சந்தோஷமாய் அந்த தற்கொலையின் எண்ணத்திலிருந்து விடுபட்டு தேவனை போனில் மூலமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பில் சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். அந்த ஊழியர் மிகவும் சந்தோஷப்பட்டவர்களாய், நான் எங்கு இருக்கிறேன் என்பதையும் என்ன செய்கிறேன் என்பதையும் அறிந்த தேவன் என்னோடு இருக்கையில் நான் எதற்காக தேவையில்லாமல் சோர்வாய் அசதியாய் இருக்க வேண்டும் என்று விசுவாசத்தில் உறுதியடைந்தார். அதே போல சில மிஷினரிமார்கள் வடநாட்டுக்கு ஊழியத்துக்கு போறாங்க. இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் அவங்களுக்கு இங்கிருந்து மிஷினரி மாதிரி வடநாட்டுக்கு போகும்போது இங்கிருந்து அவங்க காணிக்கைகளை கொடுக்குறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க வடநாட்டுல போய் ஊழியம் செய்யறாங்க. ஊழியம் செய்யும் போது அங்க அவங்களுக்கு வருமானம் கிடைக்கல, மிகவும் கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க மற்ற நாட்களில், அதாவது இங்க இருக்கிற பிரசங்கிமாரு அங்க வடநாடு போகிற அன்னைக்கு மட்டும் சபையை திறந்து வச்சு, நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், அன்னைக்கு மட்டும் இவங்க ஓபன் பண்ணி சபைய தன்னுடைய ஊழியங்களை பார்த்துட்டு மற்ற நாட்கள சாதாரண வேலைகளுக்கு செல்கிறார்கள், அசதியாய், அவர்கள் சோர்வடைந்து. சோ நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம அசதியா இராமல் நம்ம துரிதமாய் ஆண்டவரை பற்றி கொண்டு நம்முடைய ஊழியங்களை செய்யும் போது ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு நிரப்புவார் என்பதில் சந்தேகம் இல்லை என்று கூறி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். ஆமென். நன்றி. சகோதரி சொன்ன காரியங்கள் ரொம்ப அற்புதமானது, உண்மைதான். நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஒரு அசதியா நம்ம நினைக்கிறோம் சில இடங்களுக்கு. சிலர் பாருங்க வீட்டுலதான் இருப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா போன்ல பேசும்போது எங்கேயோ பெரிய ஓடி ஆடி களைச்சு ஊழியம் செய்யற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க. இந்த பில்டப் பண்றதுல நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஊழியக்காரங்க கொடுக்குற பில்டப் இருக்கு பாருங்க. 50 பேர் தன்னுடைய கூட்டங்களுக்கு வந்திருந்தாங்கன்னா 5000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பயங்கர பில்டப். மக்கள் அதை நம்பி ஏமாந்து காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பைசாவுக்கும் கர்த்தருக்கு ஒரு நாள்ல கணக்கு கொடுக்கணும். இவ்வளவு காரியம், இவ்வளவு தாளந்து, இவ்வளவு கிருபை, இவ்வளவு பணம் உன் கையில கொடுக்கப்பட்டது, அதை வச்சு நீ என்ன சம்பாதிச்ச, எத்தனை ஆத்துமாக்களை நீ பரலோகத்துக்கு வழி நடத்தி இருக்கிற, எவ்வளவு ஆத்துமாக்களை நீ ரட்சிப்புக்குள்ள மனம் திரும்புதலுக்குள்ள நீ வழி நடத்திருக்கேன்னு கட்டாயம் கணக்கு கேட்பார். அவர் கணக்கு கேட்கிற எஜமானாதான் வரப்போறார். இனி வரக்கூடிய நாட்கள்ல நியாயாதிபதியா அவர் வரப்போறாரு. அது மாத்திரமல்ல, கணக்கு கேட்கிற எஜமானா வரப்போறாரு. எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். பாருங்க, மனுஷர் பேச வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொன்னா, நம்ம பாருங்க வீணான காரியங்களுக்கும் என்ன செய்யணும், கணக்கு கொடுத்துதான் ஆகணும். அலைச்சல் தேவையில்லாம சில சுத்திட்டே இருப்பாங்க. நான் பார்த்திருக்கிறேன், காரணமே இருக்காது. ஆகாயத்தை அட்டிக்கிற மாதிரி சிலம்பம் பண்ண ஆண்டவர் சொல்லவே இல்லை. பாருங்க, ஒரு லட்சியத்தோடு, ஒரு குறிக்கோளோடு, ஒரு எய்மோடு, ஒரு கோல் வச்சு ஓட ஆரம்பிக்கணும். இந்த சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க கணக்கு காட்டுறதுக்கு, தங்களுக்கு வருகிற ஸ்பான்சர்ஷிப்புக்காக எதையோ காண்பிக்கணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு தெரியுது. அதுக்கு பேரெல்லாம் ஊழியர் சொல்லிக்க முடியாது. ஒண்ணு அஜாக்கிரதையா இருக்காங்க, இல்லடா அத்துமீறி போறாங்க. ஒண்ணு
அசதியா இருக்காங்க. இல்லைன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஓவர் ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. ரெண்டுமே ஆபத்து. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையா நிதானமா நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணுன்னு வேதம் சொல்லுது. நல்ல பிளானிங் வேணுங்க. நல்ல பிளானிங் எப்படி பண்ண முடியும்? நல்ல ஜெபத்தோடு உட்கார்ந்து ஒரு பிரேயர் செல் நடத்தணும்னா கூட அந்த ஒரு வார ப்ரோக்ராம் பிளான் பண்ணணும். இந்த வாரம் இந்த திங்கட்கிழமை 7 மணில இருந்து 8 மணிக்கு இந்த பிரேயர் செல்லு, இந்த இடத்துல ஹவுசிங் போர்டு பண்றோம், இந்த இடத்துல இந்த குப்பமேடு, இந்த தெருவுல நம்ம ஒரு ஜெப கூட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு நல்ல பிளானிங்கோட செய்யும் போதுதான் நல்ல யோசனை செய்து நாம யுத்தம் பண்ணுகிற ஊழியர்கள். அது நமக்கு பிளான் பண்ணி நம்ம ஜெபத்தோடு போகும்போது மிக மிக நேர்த்தியா அந்த ஊழிய அமையும். பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். பாருங்க, நம்முடைய அடுத்த கட்ட பேச்ச அருமை சகோதரர் அங்கப்பன் அவர்கள் பேசுவாங்க. பிரதர் வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2ஆம் வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். பேசுறதுக்கு நிறைய காரியங்கள் நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் சமயம் இல்லாதனால நான் சுருக்கமாக சில காரியத்தை சொல்லி நான் போக ஆசைப்படுகிறேன். இந்த 2ஆம் பகுதியிலே ஒரே ஒரு காரியத்தை முன்பாக வைக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அந்த சம்பவம் என்னவென்னு சொன்னா எல்லாருக்குமே நல்லா தெரிந்த சம்பவம். நான் ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நான் சுருக்கமாக மற்றதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன், நேரம் இல்லைங்கிறனால. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து, இது எல்லாருக்கும் நல்ல ஒரு தெரிந்த ஒரு பகுதி. தயவுசெய்து கவனிக்கணும். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். யெரொபெயாம் என்பவன் தேவ சித்தத்தை மீறி தேவன் அவனை நம்பி 10 கோத்திரங்களை அவன் கரத்திலே கொடுத்து ஆளுகை செய்ய சொன்னார். ஆனால் அவனோ அவலட்சணமான காரியங்களில் ஈடுபட்டு என்ன செய்தான்? தேவ சித்தத்தை விட்டு விலகி போனான். அவன் தேவ சித்தத்தை நிறைவேறாமல் அவன் தாறுமாறான ஒரு ஆராதனைக்குள்ளாய் சென்றபடியினாலே அவனை எச்சரிக்கும்படியாக தேவன் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். அதெல்லாம் கவனிக்கணும். அந்த ஊழியக்காரனுடைய பெயர் சொல்லப்படவே இல்லை. தேவனுடைய மனுஷன் வந்தான் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு வேதனையான காரியம் என்ன தெரியுமா? அந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னால ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஒரு காரியத்தை பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னா, தயவு செய்து கவனியுங்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக எதற்கு ஜாக்கிரதை இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை கவனிப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு காரியத்தை சுருக்கமா சொல்லி நான் விளக்கமா சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, அந்த தேவ மனுஷன் எந்த யெரொபெயாமை தவறான பாதையிலிருந்து தேவனுக்கு நிறைய திருப்பும்படி வந்தானோ அவன் கடைசியில மரித்து போனான். நல்லா கவனிக்கணும். அந்த மனுஷன் இறந்துட்டான். ஆனா தேவன் அவனை என்ன நோக்கத்துக்காக அனுப்பினாரோ அது நடந்தது. ராஜாவை பார்த்து சொன்னான், தீர்க்கதரிசனம் சொன்னா, பலிபீடம் என்ன ஆகும்? நீ வெடித்து கொட்டுண்டு சாம்பல்லாம் கொட்டுண்டு போகும்னு சொல்லி சொன்னாரு. யோசியாங்கிறதான ஒரு மனுஷனுடைய ராஜாவுடைய பிறப்பை குறிச்சு கூட தீர்க்கதரிசனம் சொன்னாரு. ஆனால் தயவு செய்து கவனிக்கணும், இன்றைக்கு அநேகர் தேவ வசனத்திலே ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறபடியினாலே, வசனத்தை சரியாக கவனிக்காமல் இருக்கிறபடியினாலே, அந்த வசனத்தை தேவ வசனத்தை கவனிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இல்லாம இருக்கிறதுனால தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். நல்லா கவனிக்கணும். அப்ப அந்த தேவ மனுஷனை தேவன் அனுப்பும் போது ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ போய் சொல்லு, ஆனா நீ எந்த வழியில போனியோ அந்த வழியில திரும்ப கூடாது. முதல் காரியம். 2வது காரியம் என்ன சொன்னார்னா, அந்த ஸ்தலத்திலே அப்பமும் தண்ணீரும் புசிக்கவே கூடாதுன்னாரு. 3வது காரியம், நீ அங்க எங்கேயுமே வழியில தங்கக்கூடாது, நீ திரும்பி வந்துருன்னாரு. ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்லி அனுப்புகிற ஆண்டவர் அவன் என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டளையும் கர்த்தர் சொல்லி அனுப்பினார். தயவு செய்து கவனிங்க. இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? ஒரு ஆண்டோட பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரங்க தேவ வசனத்தை கவனிக்கிறதுலே, தேவ வார்த்தையை கேட்கறதுலே, தேவ வசனத்தை நல்லா வாசிக்கிறதுல கவனமா இருக்கணும். அந்த ஜாக்கிரதை இல்லாதனால என்ன ஆச்சு அப்படின்னா,
அவனுக்கு தெரியாது, பின்னாலே வரப்போகிற காரியம் அவனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? அந்த தேவ மனுஷனுக்கு தெரியாது. அவனுக்கு சரியாய் சொன்னால் சொன்னபடியே பலிபீடம் என்னாச்சு, வெட்டுண்டு வெடித்து கொட்டி போயிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவன் சொன்னா இதுவனை பிடிங்கன்னு சொல்லி கையை நீட்டும் போது கை மரத்து போயிடுச்சு. கடைசியில் அந்த தேவ மனுஷன் தான் ஜெபம் பண்ணான். இவ்வளவு அற்புதங்களை அந்த தேவ மனுஷனை கொண்டு தீர்க்கதரிசியை கொண்டு செய்திருந்தாலும் தயவு செய்து கவனியுங்கள், அவன் தேவ வார்த்தையை குறித்து அசட்டையாய் ஜாக்கிரதையாய் இல்லாமல், ஆமென் ஸ்தோத்திரம், அவன் அசட்டையாய் இருந்தபடியினாலே அசதியாய் இருந்தபடியினாலே அவன் தேவனுடைய வார்த்தையை மீறினான். கடைசி நடந்த காரியம் என்ன? அவன் அங்கிருந்து புறப்பட்டு வேறு வழியாய் வரும்போது அதே வழியில போல வேற வழியில வர்றான். வேற வழியில வரும்போது நடந்த காரியம் என்ன? வழியிலே அவன் தங்கினான். தேவ வார்த்தை என்ன? நம்மளை கொண்டு தேவன் நல்லா கவனிக்கணும், நம்மை கொண்டு எவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை தேவன் செய்தாலும் ஒன்றை கவனிக்கணும் ஸ்தோத்திரம், நாம் தேவ வார்த்தையிலே கவனமா இருக்க வேண்டும். தேவ வார்த்தையை மீறக்கூடாது. கவனிக்கணும். அங்க அவனை கொண்டு அற்புதம் செய்தார். ராஜா கையை நீட்டா, அவன் ஜெபிச்சுதான் அது சரியாகுது. பலிபீடம் அப்படியே கொட்டுண்டு போயிட்டு வெடித்து சிதறிடுச்சு. யோசியா ராஜாவை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். 3 காரியம் அவன் செஞ்சான். ஆனா திரும்பி வரும்போது நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் வழியிலே தங்கினான். அப்போ ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி, ஒரு வயதான தீர்க்கதரிசி வர்றான். நல்லா கவனிக்கணும் ஐயா, கவனிங்க. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தயவு செய்து கவனிக்கணும். அந்த வயதான தீர்க்கதரிசி என்ன பண்றானா, அவனை நோக்கி வந்து அவனை திசை திருப்பும்படி பேசி என்ன செய்தானா, நீ என் வீட்டுக்கு வா, அப்பம் குடி, அப்ப சாப்பிட்டு தண்ணீர் குடின்னு சொல்லும் போது அப்ப அவன் சொன்னான், இல்லவே இல்ல, கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லும் போது, இல்ல சொல்றான். இப்பதான் ஒரு தூதன் என்ன செய்தான், கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து சொன்னா, அவனை போய் கூட்டிட்டு என்ன பண்ணு, நீ வந்து அவன் வீட்டுல சாப்பிட சொல்லு என்று சொல்லும் போது, தயவு செய்து நான் சுருக்கமா பகுதி செய்யறேன், டைம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல, நான் பேசுறதுக்கு நிறைய காரியம் இருக்குது. அப்ப ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவன் தேவ வார்த்தையை குறித்து அஜாக்கிரதையா இருந்தான். தேவ வசனத்தை குறித்து அஜாக்கிரதையா இருந்தான். தன்னிடத்திலே ஆண்டவர் ஒன்றை சொல்லி இருக்க மத்தவங்கிட்ட கண்டிப்பா வேற மாதிரி சொல்லவே மாட்டாரு. ஏன்னா தேவன் ஒரு தரம் சொன்னால் சொன்னதே. அப்ப அவன் என்ன பண்ணா, ஒருவேளை இந்த கேட்டு தீர்க்கதரிசி என்ன பண்ணிருப்பாரு, ஆண்டவர் பேசியிருப்பாரோன்னு சொல்லி அவன் என்ன பண்ணா, அவன் கொடுத்த ஆகாரத்தையும் அப்பத்தையும் வாங்கி சாப்பிட்டு இருக்கும்போது எவன் திசை திருப்பினானோ அவன் மூலமாக மெய்யான தீர்க்கதரிசனம் வருகிறது. தயவுசெய்து கவனிக்கணும். ஒரு ஊழியக்காரனுடைய அசதி அவன் வாழ்க்கையை அழித்து போட்டது. ஒரு ஊழியக்காரனுடைய அசதி அவன் ஜீவனை எடுத்து போட்டது. நல்லா கவனிக்கணும். தேவ வசனத்துல இன்னைக்கு கவனிப்பது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு உலகத்துல நான் பொதுவா பேச விரும்பல. இன்னைக்கு இருக்கிற ஒரு வேதனை என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற வேதனை என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற தேவ ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாண்டு போகிறார்கள். அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணா, அவன் யோசிச்சிருக்கணும், நம்ம ஆண்டவர் பேசினாரு, தங்க கூடாதுன்னு சொன்னாரு, தங்கிட்டோம், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, நம்ம என்ன தங்கினதே தப்பு. அவன் தங்கினதே தப்பு. அவன் சாப்பிட்டிருக்க கூடாது. என்னிடத்திலே ஆண்டவர் ஒன்று சொல்றார், நான் என்னை கொண்டு என்ன சொன்னாரோ அந்த அடையாளம் நிறைவேறிட்டு அதை ஒரு நாளும் தேவன் மாற்ற மாட்டார், இவனை கொண்டு போய் தான் அப்படிங்கிறத அவன் கவனிக்கல. அதே தீர்க்கதரிசியை கொண்டு நல்லா கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தை வருகிறது, அந்த கேட்டு தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நல்லா கவனிச்சீங்கன்னா, நீ இப்ப இறந்து போக போறேன்னு சொல்றான். எத்தனையோ பேரை எச்சரித்தவன், ராஜாவை எச்சரித்தவன், யோசியாவுடைய பிறப்பை தீர்க்கதரிசனமாய் உரைத்தவன், நல்ல அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன், பெயர் போடப்படல. ஆனா தயவு செய்து கவனிங்க, நான் ஆழமாக காத்த பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள், தேவ சபை ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், உங்களுக்கு முக்கியம் தேவ வார்த்தை தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அவன் வசனத்திலே கவனம் இல்லாமல் அஜாக்கிரதை இருந்தான், அவன் மரித்து போனான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த சிங்கம் புறப்பட்டு வந்து, காட்டு சிங்கம் புறப்பட்டு வந்தது, அவனை அடித்து கொன்றது. கழுதை நின்றுச்சு, சிங்கமும் நின்றுச்சு. அவன் பணத்தை சிங்கம் சாப்பிடவே இல்லை. அங்க ஒரு பெரிய அடையாளத்தை கர்த்தர் உருவாக்கினார். எவ்வளவுதான் பெரிய ஊழியம் செய்தாலும், எவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களை செய்கிற ஊழியத்தை செய்தாலும் தேவ வசனம் முக்கியம், ஜாக்கிரதை. கடைசியில சொல்லிடுவாரு, அற்புதங்கள் செய்தோம், அடையாளங்கள் செய்தோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், நீ யாருனே தெரியாதுன்றவாரு. இன்னைக்கு எல்லாம் அற்புதங்களை வச்சுட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவ வசனத்துக்கு மகிமை செலுத்துவது கிடையாது. இன்னைக்கு பிசினஸ் நடக்குது. தேவன் தங்களை கொண்டு ஒரு அற்புதம் செஞ்சா அதை 1000 முறை டிவியில போட்டு காட்டு பிசினஸ் பண்றாங்களே தவிர ஒரு நாளும் தேவ வார்த்தையை நிறைவேற்றுவது கிடையாது. ஆகினால் தயவு செய்து
நான் ஆழமாய் பதிவு செய்ய விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களுக்கு முக்கியம் தேவ வசனம் தானே தவிர எந்த மனுஷனுடைய வார்த்தையும் அல்ல. அவன் தன் தேவன் சொல் இருந்த ஒரு வயதான தீர்க்கதரிசிக்கு செவி கொடுத்தபடியினாலே அவன் அசதியா இருந்து ஜாக்கிரதை இல்லாம இருந்தனால அவன் மரித்து போனான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முடிந்து போனான். நம்ம கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டான், நம்ம இறந்து போயிரும் நினைச்சிருக்கவே மாட்டான். நல்லா கவனிக்கணும். தேவன் அனுப்பும் போது உயிரோட போறான், தீர்க்கதரிசனம் சொல்லும் போது சொல்றான், அந்த அடையாளங்கள் அப்படியே நடக்கிறது. திரும்ப வரும்போது கொஞ்சம் அஜாக்கிரதை, கொஞ்சம் அசதி, கொஞ்சம் அஜாக்கிரதை, கொஞ்சம் அசதி, மரித்து போனான். தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். நான் ஆழமாய் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒன்றே என்று முக்கியம் என்னன்னா, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. அவர் சத்தத்தை கேட்டு சரியாய் நடந்தால் மட்டுமே நாம் பலனை பெற்றுக் கொள்ள முடியும், நாம் ஆண்டுடைய கிருபைகளை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகையினால் தேவ வசனத்தை குறித்து நாம் கவனமாயிருப்போம். அவன் அசதியா இருந்தான், அவன் மரித்து போனான். அவன் நல்ல ஊழியம் செஞ்சான், அவனை கொண்டு தேவன் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றினார். ஆச்சரியமான காரியம். ஆகையினால் அசதியா இருக்க வேண்டாம், சோர்வா இருக்க வேண்டாம், ஜாக்கிரதையா இருப்போம், ஜெபங்களை அதிகப்படுத்துவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பாஸ்டர் அருமையா பேசினாங்க. ஒவ்வொருவரும் மிக அருமையாக நேர்த்தியாக கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த அனுபவத்தையும் தங்கள் மூலமா தேவனுடைய வார்த்தைகளை என்னென்ன காரியங்களை கர்த்தர் ஞாபகப்படுத்தினாரோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நேர்த்தியா அவங்க சொன்னாங்க. உண்மை. இன்னைக்கு ஊழியத்துல தேவை அசதி இல்லாத ஜாக்கிரதையான ஒரு உணர்வு. பார்த்தீங்கன்னு சொன்னா ஜாக்கிரதை உணர்வு நமக்கு ரொம்ப அதிகம் வேணும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்கள்ல அந்த ஜாக்கிரதை உணர்வே இருக்காது. யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. வீட்டுல யாரை தங்க வைக்கிறோம், யாரோட சேர்ந்து நம்ம ஊழியம் பண்றோம், எந்த இடத்துக்கு போறோம், எல்லா இடத்துலயுமே இப்ப வர 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 சில அனுபவங்களுக்கு இப்ப ரொம்ப 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 கேர்ஃபுல்லா, ரொம்ப ரொம்ப கவனத்தோட கூட நடந்து கொள்ள நான் ஆரம்பித்தேன். ஏன்னு சொன்னா இந்த கவனக்குறைவு நமக்கு இருக்கவே கூடாது. அசதிங்கிற ஒண்ணு இருக்கவே கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதை, எல்லாத்துலயும் ஜாக்கிரதை. நம்முடைய பேச்சு, நம்முடைய காரியங்கள் எல்லாத்துலயுமே ரொம்ப அலர்ட்டா இருங்க, ரொம்ப அலர்ட்டா இருங்க. நம்முடைய எதிராளி ரொம்ப கவனமா இருக்கான். நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய எதிராளி ரொம்ப கவனமா இருக்கான். நம்ம மேல எப்ப சேர்த்த வாரி இறைக்கலாம், எப்ப நம்மளை ஊழியத்திலிருந்து தள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவன் 24 மணி நேரமும் என்ன செய்யறான், அவன் ரொம்ப ரொம்ப விழிப்பா இருக்கான், ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கிறான். ஒரு பிசாசுகள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போடும்போது பாத்தீங்கன்னா அதுல எல்லா பிசாசும் சொல்லிதான் இன்னைக்கு கூட்டம் நடத்துறாங்க. நான் கெடுத்துட்டு வரேன், நீ கெடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆலோசனை கொடுத்தாங்க. அப்ப ஒரு பிசாசு சொல்லிச்சா, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், என்ன வந்துட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பிசாசு சொல்லிச்சான். அங்க இருக்கிற எல்லா ஊழியர்களுடைய கண்ணு இமைய பிடிச்சு நான் தொங்கிடுறேன், அது போதும் அப்படின்னு சொல்லிதான். அவங்களுடைய தரிசனத்தை மறைச்சிட்டாக போதும், அவங்களை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். பாருங்க, இது வேடிக்கையான ஒரு கதை தான், ஆனா ரொம்ப ரொம்ப உண்மையானது. ஜாக்கிரதையா இருப்போம். மீதியான காரியங்களை நம்ம அடுத்த வாரம் இதே நேரத்துல நம்ம பேச இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அல்ல 2 முறை கூட நம்ம இந்த அசதியை குறித்து பேச வேண்டியது இருக்கலாம். ஊழியத்தில் நம்ம அசதியா இருக்கக்கூடாது. ஆவியில அனலா இருப்போம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருப்போம். ஆவியில அனலா இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். அந்த ஊழியத்துல அறுவடை மிகுதியாயிருக்கும். நாம் விளைய வைக்கிற மணிகள், கோதுமை மணிகள் தரமுள்ளதா இருக்கும். ஆத்துமாக்கள் தரமுள்ளதா இருக்கும். அவங்க ஊழியர்களா எழுதி அவங்க மூலமா தேவராஜ்யம், தேவநாமம் மகிமைப்படுவதற்கு அது ஏதுவா இருக்கும். பாருங்க, நம்ம நல்ல தரமான விதைகளை உருவாக்கல அப்படின்னு சொன்னா அடுத்த அந்த விதை என்ன செய்யாது, இன்னொரு அறுவடையை கொண்டு வர்றதுக்கு அது பயன்படாது. அதே போல நாம அசதி இல்லாம ஜாக்கிரதை உணர்வுள்ளவர்களா, தெளிவானவர்களா, நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு நம்ம ஒரு எல்லா காரியத்திலையும் நம்ம அழகா நம்ம செயல்படுவோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மூலமா தேவநாம மகிமைப்படும், தேவராஜ்யத்தை துரிதமா கட்டி எழுப்புவோம். எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நேர்த்தியாய் நம்ம இதை கொண்டு நடத்தி செல்வாராக. ஒரு சிறிய ஜெபத்தை சிறுவை சிறையில் அவங்க பண்ணி இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். ஜெபிக்கலாம்.
மிகவும் அதிகமாய் நேசிக்கிற மகத்துவமுள்ள அன்பின் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளில ஊழியத்தில் அசதி என்கிற தலைப்புல ஆண்டவரே இந்த நேரலையில ஏபிஎம் டிவி வாயிலாக தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரை கண்டு அவர்கள் எச்சரிக்கை அடையும்படியாக தங்களுடைய ஊழியத்தினுடைய அசதிகள் நீங்கி ஆண்டவரே தங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மைகளை ஆண்டவரை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளும்படி ஒருபோதும் அழைப்புக்கு ஆண்டவரே அபாத்திரவான்களாய் போகாதபடிக்கு பாத்திரவான்களாய் நிற்கத்தக்கதாக கர்த்தர் மீது அனுகிரகம் செய்வீராக. இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியர்களாய் நாங்கள் இணைந்து பேசின எல்லா காரியங்களையும் கேட்ட ஆண்டவரே இந்த நேரலையில பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் அது மிகுந்த பலனை கொடுக்கும்படி அனுகிரகம் பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you. Praise the Lord. Thank you.